பரணி கேக்குதா? அப்படியே இன்னைக்கு வந்து அப்டேட்ஸோட ஆரம்பிச்சிடுங்களா? ஹலோ கேக்குதாண்ணா? கேக்குது பரணி, அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகே. அதான் இப்போ இது த்ருவோட பைசன் காலமாடன் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டூடு படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் அபிஷன் அவர் வந்து ஹீரோவா டெபியூட் ஆகுறாரு அனாஸ்வரா கூட. அந்த படம் வந்து ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மதன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அபிஷன் கூட ஒர்க் பண்ணவர் தான் அவரும். ஸோ அந்த படமும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் இன்னைக்கு பூஜா ஹெக்டே பர்த்டே. ஸோ அதனால ஜனநாயகன் படத்துல இருந்தும், அப்புறம் இன்னொரு படம் ஏதோ ஒரு படத்துல இருந்து துல்கர் 41 அவங்க 2 பேர் படத்துல இருந்தும் பர்த்டே விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கம்மாள் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ஆல்ரெடி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்துருச்சு, அப்போயே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துருந்துச்சு. ஸோ போஸ்டர் மட்டும்தான் வந்திருக்கு. மோஸ்ட் லைக்லி ரிலீஸ் டேட் வந்து சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. 2025 பார்க்கலாம் அந்த படம். அதே மாதிரி தெலுங்குலேருந்து தெலுசுக்கடா அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் அக்டோபர் 17 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ்ல இருந்து ஒரு சில இது சீரீஸ், அப்புறம் அவங்களோட ஒரிஜினல் மூவிஸ் அதெல்லாமே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லெகசி அந்த படம் அது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸு. மாதவன் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் பல கேஸ்டிங் இருக்கு. காளி வெங்கட், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸு. ஸோ கம்மிங் சூன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி லவ் அர்ஜுன் தாஸ் நடிக்கிற ஒரு வெப் சீரீஸு. அது வந்துட்டு பாலாஜி மோகன் தான் டைரக்ட் பண்ணுறாரு, மறைப்பட டைரக்டர். அதுக்கப்புறம் ஆரியன் படத்துலேருந்து, விஷ்ணு விஷாலோட ஆரியன் படத்துலேருந்து ஐ எம் த கை அப்படின்ற ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜெப்ரான் மியூசிக்கல்ல. சூப்பர் சுப்பு அதுவுமே வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் தான், தெலுங்கு சீரீஸு. அதே மாதிரி தக்ஷகுது, அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன்னு தெரியல, சாரி. அதுவுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் தெலுங்கு ஃபிலிம். அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் மேட் இன் கொரியா, இது ரெண்டுமே டைரக்ட் தமிழ் ஃபிலிம். நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினலாக வந்து ரிலீஸ் ஆகுது. இது எல்லாமே கம்மிங் சூன் அப்படின்னு தான் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டே நினைக்கிறேன். அப்புறம் அந்த மேட் இன் கொரியா வந்து நித்தம் ஒரு வானம் அந்த படத்தை டைரக்ட் பண்ண ரா கார்த்திக் தான் வந்து இயக்கியிருக்கிறாரு. அவர் தான் இப்போ நாகார்ஜுனோட 100வது படத்தை இயக்கிறதா சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இல்லை, பூஜை வீடியோலாம் போட்டாங்கல்ல, அந்த டேரக்டர் தான் அவர். அவருடைய அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் சீரீஸாக படம் அது பரணி படம் தான். படம். அந்த படத்துக்கு வந்து பிரியங்கா மோகன் நடிக்கிறாங்க, இன்னும் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. அது எல்லா இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் நிறைய ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. எல்லாமே கமிங் சூன் அப்படின்னு போட்டு முடிச்சுட்டாங்க. எதுக்குமே டேட் போடல. வெயிட் பண்ணுவோமாக. 4 அனௌன்ஸ் பண்ண 1 2 3 4 4 அப்புறம் 6 வந்துச்சு நினைக்கிறேன். 6 வந்துச்சு. 6 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்துட்டு 4 தமிழ் 2 தெலுங்கு. ஆமா சரி. பைசன் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? மொத்தம் வந்து தீபாவளிக்கு 3 படங்கள் மட்டும் தமிழ்ல இருந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரா டியூட் வந்துச்சு, 2வது ட்ரெய்லரா டீசல் வந்துச்சு, இப்போ 3வது லாஸ்ட் ட்ரெய்லர். வர வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸு. இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வரும், 6 மணிக்கு வரும், 7 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி இழுத்து கரெக்டாக 8 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பரணிட்டே ஆரம்பிப்போம். பரணி சொல்லுங்க, ட்ரெய்லர் எப்படி இருந்தது? ஆக்சுவலா நான் லாஸ்டா இட்லி கடைக்கு வந்து சொன்னேன் ட்ரெய்லர் பார்க்காம படம் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. இந்த படத்துக்கு ட்ரெய்லர் பார்க்கணும்னு இருந்தேன். ஆனா ஓப்பன் பண்ணோன்னு டைம் பார்த்தேன், 3 minutes 25 seconds இருந்துச்சு. நான் இப்போ முடிவு பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு டேரெக்டாக படம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் ட்ரெய்லர் பார்க்கல, டேரெக்டாக ஃபிலிம் தான் பார்க்க போகிறேன். அதுக்கு நடுவில் ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் போட்டாங்களா வந்துச்சு நான் பார்ப்பேனே தவிர வேற எதுவுமே கிடையாது. ப்ரோமோஸ் கூட பார்க்கறதா இல்லை, டைரக்ட் ஃபிலிம் தான். வேற மகேஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பைசன் ட்ரெய்லர் எப்படி இருந்தது? அடுத்தது அஜித்
அதுக்கப்புறம் மாவீரன். சொல்லுங்க. நல்லா தான் இருந்துச்சுங்க பிரகாஷ். பைசன் ட்ரெயில் இப்போ தான் பார்த்தேன், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் முன்னாடி. மாவீரன் சிரிக்கிற மாதிரி இல்லாமல் படம் ட்ரெய்லர் நல்லா தான் இருந்தது. கட்டெல்லாம் யூஷுவல் அவருடைய அந்த யூஷுவல் இதில் இருந்த மாதிரி தான் அந்த ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு பேக்ரவுண்டில் இருக்கு போல். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தெரில. படமாக பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே, மற்றவங்க நல்லா கமர்ஷியலாக தான் ப்ரோ இருக்குது. நடுவில் அந்த இவங்க போர்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஸ்போர்ட்ஸ் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில. அண்ட் இந்த ஓவராக அந்த காலம் மாடன் இந்த சிங்கிளாக விட்டாங்களா, ரொம்ப ரூட்டடாக அவங்க ஊர் திருவிழா அவங்க கலாச்சாரம் இப்படி ரொம்ப போயிருமோ அப்படின்னு தோணுச்சு அந்த சாங்ஸ்லாம் பார்க்கும்போது. ட்ரைலர்லையுமே கொஞ்சம் அப்படி தோணுது. கொஞ்சம் அந்த ரொம்ப படம் வேற 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேலே இருக்கா. ரொம்ப அவங்க கலாச்சாரம் அதெல்லாம் ரொம்ப நான் டீட்டெயிலிங் பண்ணுறேன் பாரு. நான் அப்படி போகாமல் இந்த அமீர் போர்ஷன் பசுபதி போர்ஷன் இந்த மாதிரி கேரக்டர்லாம் பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ட்ரெயிலர். அவங்கள நிறையா காட்டினா நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்போர்ட்ஸையும் நிறையா காட்டினா நல்லாயிருக்கும். ட்ரெயிலர் கொஞ்சம் கமர்ஷியலாக தான் இருக்குது. பார்ப்போம். ஓகே. வேற எனக்குமே சரி, ஓகே வேகல் ரிப்பீட் ப்ரோ. சரி, அஜித் பத்தான் சொல்லி முடிச்சப்ப நான் சொல்றேன். அஜித் சொல்லுங்க. ஓகே. இல்லை ப்ரோ, நானுமே வேற மாதிரி எதிர்பார்த்தேன். எனக்கு இது கர்ணன் பிளஸ் சார்பேட்டா அந்த ஜோன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓ, பார்க்கலாம். எனக்கு துருவோட 2 லுக்குமே கொஞ்சம் பயங்கரமா வேரியேஷன் காமிச்ச மாதிரி நல்லா இருந்த மாதிரி இருந்தாப்புல. ஓகே தான். இந்த படத்துக்காக இவர் ஒரு வெயிட் பண்ணி ரிசல்ட் அவருக்கு கிடைச்ச மாதிரி வந்துச்சுன்னா சந்தோஷம். ஆமா, எனக்கும் எனக்கு தோணுச்சு. ட்ரைலர்ல வந்து பெருசா எதுவுமே ரிவீல் பண்ணல. ஆனா படமா பார்க்கும்போது இது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது தெரியுது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பட் முந்தைய படத்துல மாரி செல்வராஜோட முந்தைய படமா ட்ரைலர் மாதிரி தான் இருக்கு. ஆனா எதுவுமே பெருசா ரிவீல் பண்ணாம மூவில பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கிராமத்தோட இதெல்லாம் வந்து சூப்பரா பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வில்லேஜ் ப்ராசஸ் எல்லாம் எல்லாமே செமையா இருக்கு. எனக்கும் Okay, இப்ப அடுத்த கேள்வி. கர்ணன் சாயில் எனக்கும் வந்துச்சு. கர்ணன் பிளஸ் ஆர்பட்டா அவர் சொன்ன மாதிரி. ஓகே, இதே கேள்வி இதுக்கு இன்னொரு ட்விட்டர்ல போட்டிருக்கலாம். அதே மாதிரி இப்ப இந்த தீபாவளிக்கு 3 படம் 3க்கு ட்ரெய்லர் வந்துருச்சு. இப்போ இந்த 3 ட்ரெய்லர்ல உங்களுக்கு எந்த ட்ரெய்லர் பெஸ்டா இருந்துச்சு? ஒன்று தான் சொல்லணும். எதை சொல்லுவீங்க? ஒண்ணு சொல்லணும். டியூட். எதை சொல்லுவீங்க? எதுக்கு ரொம்ப பார்க்க? டியூடு உங்களுக்கு. சரி, ரைட்டு. வேற எனக்கும் மற்றவங்க கமெண்ட் பண்ணலாம். அதாவது மற்றவங்க கமெண்ட் பண்ணலாம். ஸ்பீக்கர்ல இல்லாதவங்க வந்து 3 படத்துல ஒரு படம் தான் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா அது எந்த படம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க? பரணிட்ட கேட்கணும். பரணி, இப்போ 3 ட்ரெய்லர்ல இந்த 1 ட்ரெய்லர் மட்டும் தான் பார்க்கலையா? மற்ற 2 பார்த்துட்டீங்களா? இல்லை, அவர் இதை மட்டும் தான் பார்க்கல போற. டீசல் பட்டன் தானே சொன்னாரு அன்னைக்கு. பாசிட்டிவா சொன்னாரு டீசலுக்கு. ஆமா, டீசல் பாசிட்டிவா சொன்னாரு. இந்த இதுவும் பார்த்துட்டாரு. இதுதான் பார்க்கல போல இருக்கு அப்போ பரணி. ஓகே, நெக்ஸ்ட் மற்றவங்க சொல்லுங்க. ப்ரோ எனக்கு டீசல் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட். டீசல் முத்து ப்ரோ இவரால் தான் டீசல் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹரிஷ் கல்யாண் பயங்கரமா கமர்ஷியலா இருக்க மாட்டேங்குது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு பார்க்க போற படம் டியூடு தான். பட் ட்ரெய்லரா எனக்கு பிடிச்சது டீசல் தான். ட்ரெய்லரா பிடிச்சது டீசல், ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டியூடு. ஆமா. ஓஹோ, சரி, ரைட்டு. வேற அடுத்தது அண்ணா வந்துட்டாரு. ப்ரோ ஸ்பீக்கர் வந்தாரு. சுமார் ப்ரோ வந்துட்டார். சுமார் ப்ரோ மைக்கு ஆன் பண்ண முடியல போல இருக்கு. எமோஜி மட்டும் போடுறாரு. எபிசெட் ப்ரோ ஸ்பீக்கர் வந்தாரு. அவரு தான் தெரியல. பிரகாஷ், அந்த 3 ட்ரெயிலர் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன படம் ஃபர்ஸ்ட் பாப்பீங்க? அந்த கணக்கு இல்ல. நான் ஃபர்ஸ்ட்லயே வந்து சொன்ன கணக்கு தான். இங்க 190 பேர் டியூடு தாங்க பார்ப்பாங்க. சரி, சுகுமார் ப்ரோ இப்போ மைக் ஆன் பண்ண முடியுதா? முடியல போல. இல்ல, ஆன் பண்ணிட்டாரு. ஆன் பண்ண முடியும். அது எப்படி முடியாது? சொல்லுங்க. பைசன் ட்ரைலர் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அதான் பைசன் ட்ரெய்லர் வந்துட்டு மாரி செல்வராஜ் கிட்ட என்ன எதிர்பார்த்தனோ அதுதான். நம்ம வந்து
இது வந்து பெருசானா ரொம்ப கமர்ஷியலா இதுவாலாம் இல்லாம அவரோட ஸ்டைல்ல காம்ப்ரமைஸ் இல்லாம எடுத்திருக்காரு. துருவ் விக்ரம் உண்மையிலேயே வந்துட்டு இந்த ட்ரைலர்லயே பார்க்கும்போது அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு. படத்துக்கு அப்போ எவ்வளவு போட்டிருப்பாருன்னு இப்போ அது நல்லாவே கிளியரா தெரியுது. அது ஜெனட்டிக்காவே வந்துரும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே வந்து அவர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வளர்ந்தது அவங்க அப்பாவை பார்த்து தான் வளர்ந்துருப்பாரு. ஸோ அது அப்படியே அவருமே அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு போல. அதனால கண்டிப்பா அவரோட எஃபர்ட்டுக்கும் இந்த எல்லா டீமுமே இந்த இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வின் பண்ணணும். சேம் தான். நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னு தெரியும். எது ஃபர்ஸ்ட் போவீங்கன்னு. எனக்கு வந்து கண்டிப்பா எது ஃபர்ஸ்ட் போடுறாங்களோ அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் போவேன். நானா வந்து எதுக்கும் வந்து டிசைட் பண்ண அதான் மாட்டேன். சொல்ல வந்தேன் நானும். அதுதான் நானும் சொல்ல வரேன். எனக்கு எது ஃபர்ஸ்ட் போடுறாங்கன்றதுதான் முக்கியம். எனக்கு ஃபர்ஸ்ட் டீசல் தான் போடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ டீசல், அப்புறம் பைசன், அப்புறமா டியூட். அதுதான் கடைசி அந்த ஆர்டர்ல தான் நான் பார்ப்பேன். சுகுமார் ப்ரோ, ஸ்மால் திருத்தம், துரு விக்ரம் கிடையாது, துரு ஒன்லி. இல்ல, துருவ் ஒன்லி தான். என்னதான் இருந்தாலுமே வந்து அது எப்படி சொல்றது, நம்ம ஒரு இதுக்காக வந்துட்டு அவரோட பேரை வந்து டக்கு நம்ம எப்படி எடுத்து இது பண்ணிடும்ல. இப்போ என்னதான் ரவி மோகன் வச்சுக்கிட்டாலுமே ஜெயம் ரவின்றது நம்ம வாய் விட்டு போக மாட்டேங்குதுல. அந்த மாதிரி ஒரு சில இதுவெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அது டைம் எடுக்கும். பட் ஆனால் கொஞ்ச நாள் அது டைம் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு என்னதான் வந்து அவரு அஜித் குமார் வந்துட்டு ஏகே தலன்னு கூப்பிடாதுன்னு சொன்னாலுமே இன்னும் வாயில வருது இல்ல. அந்த மாதிரிதான் அது டைம் எடுக்கும் நான் சொல்றேன். வழக்கமா துரு விக்ரம்னு ஒரு பேர் ஆட் பண்ணியிருப்பாரு. அவங்க அப்பாவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் போய் அப்புறம் ப்ரமோஷனுக்கும் அவங்க அப்பா வருவாரு. இந்த வாட்டி கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இறங்கியிருக்காரு தனியா. நம்ம நேத்துமே அவர் வரல போல. நேத்துமே அவரை கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா வந்து நேற்று ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்குமே அவர் வரல. அவர் இந்த இது தனியா நீ ஹேண்டில் பண்ணி வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. கம்ப்ளீட்டா வந்து இது மாரி செல்வராஜோட ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் படமா தான் இருக்கும். அது ட்ரெய்லர்ல கிளியரா அது காட்டின விதமே அப்படிதான் இருக்கு. அவரோட படங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி. பட் இதுல ஸ்போர்ட்ஸ் வந்து அடிஷ்னலா வந்து அவர் ஆட் பண்ணியிருக்காரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ அது அப்படியே ட்ரெய்லர்ல தான் ப்ரோ இருக்கு. அது எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. டிசப்பாயின்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தையே இல்லை இந்த ட்ரெய்லர். 3 ட்ரெய்லருமே 3மே வேற வேற இது. இந்த 3த்துல எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு அப்படியே இதுன்னு சொல்ல தெரியல, சொல்லவும் வரல. எனக்கு வந்து பிக் பண்ணணும் அப்படின்னா 3த்துல 2 பிக் பண்ணுவேன் ட்ரெய்லரா பார்க்கும்போது. அதுல கண்டிப்பா வந்துட்டு பைசன் ஒண்ணு, இன்னொன்னு டியூட். ரெண்டுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா தான் இருக்கு. டீசலும் அதுக்குன்னு வந்து பிடிக்கலையான்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது. அது எப்பவும் நம்ம கமர்ஷியலா பார்த்த அந்த ஒரு இதுதான். அப்போ 3 படமும் இந்த தீபாவளிக்கு வந்துட்டு ஓடிச்சுன்னா சூப்பரா இருக்கும். அதுதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். யார் ப்ரோ சாப்பிட்டுட்டு இருக்கிறது? சாரி, மைக் ஆன்ல இருந்தது. பரணிதான் தெரியும் எனக்கு. பரணிதான். சாரி நான் மியூட்ல போயிடுறேன். அதாவது 6 மணிக்கு வர வேண்டிய ட்ரெய்லரு சரி 6க்கு வரல. அவரோட ஜெர்சி நம்பர் 7 அது நான் இதுலயே வந்துட்டு அந்த காலமாடான் சிங்கர்லயே பார்த்தேன் நானு. அதனால 7 மணிக்கு விடுறாங்க போல. அவங்க அந்த போஸ்டர் விட்டவனே வந்து அப்பா பரவாயில்ல அதுக்கேற்ற மாதிரி 7க்கு விடுறாங்க அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா 7ல இருந்து அப்புறம் 8க்கும் வராதோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்துருச்சு. நான் மரணி சாப்பிட போய் மியூட்டா போட்டுங்க, எல்லாத்தையும் மியூட் போட்டு போயிட்டீங்களா? பிரகாஷ் இல்ல, ப்ரோ, நான் எல்லாத்தையும் mute அப்போ இந்த சரி சும்மா தீபாவளிக்கு வந்துட்டு ஒரு சொல்லுங்க ப்ரோ, கேளுங்க. இல்ல நீங்க இந்த 3 படம் வந்து ஃபர்ஸ்ட் பாப்பீங்க, எதை ஃபர்ஸ்ட் போடுவாங்களோ அதை ஃபர்ஸ்ட் பாப்பீங்கன்னு. ஓகே, நான் கேட்ட கேள்வி அது இல்ல. இந்த 3 ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு. 3 ட்ரைலர்ல எது உங்களோட ஃபேவரட் ட்ரைலர் அப்படின்னு கேட்டேன். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? 2 ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அதுல டியூடு ஒன்னு, இன்னொன்னு பைசன் ஒன்னு. ஓப்பனா சொல்லணும்னா 2 பிடிச்சிருந்தது, டியூட் அண்ட் பைசன். எனக்கு வந்து டீசல் பிடிக்கலையான்னா எனக்கு வந்துட்டு இது கம்பேர் பண்ணும்போது அது எனக்கு வந்து அடுத்த லிஸ்ட்ல தான் வச்சிருக்கேன் ட்ரெய்லர்ல. ஓகே, அப்புறம் வேற என்ன தீபாவளி ஸ்பெஷல்? அடுத்த வாரம் திங்கட்கிழமை நேரம். ஆனா அது எனக்கு என்னமோ உள்ள தோணிட்டே இருக்கு. அது கண்டிப்பா வந்து அந்த படமும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து அதுவுமே வந்து ஒரு நல்ல ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு
ஒரு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா வந்து டியூடா பைசனா டீசலா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தேன்ல, அப்ப அந்த மாதிரி நீங்களும் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி எல்லாரும் மோஸ்ட்லி வந்து பைசன் இல்ல டியூடு தான் போட்டிருக்காங்க. டீசல் கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு சர்ப்ரைஸா வந்து அது வந்து பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு எனக்கு வந்து அது ஒரு அந்த ஒரு ஃபீலும் இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு வந்து டக்குன்னு வந்து அது ஏன்னா கமர்ஷியல் நார்மல் அது கமர்ஷியலான ஒரு இது. அதுல வந்து ஸ்மக்லிங்லாம் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஷர்மேன்ஸோட அந்த இதுவெல்லாம் காட்டுறேன். பாட்டு வந்து ஆல்ரெடி ஹிட், 2 பாட்டு பெரிய ஹிட். அதனால அந்த அந்த படத்து மேலேயும் வந்து ஒரு இது, ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுதான் பார்க்க போறேன். ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேன் அதுக்கும். ஆக்சுவலா சும்மா டீசல் நீங்க சொல்ற மாதிரி பெரிய ஹிட் ஆகணும்னா இந்த 2 படத்தும் சுமார் ரிவ்யூஸ் வந்தாதான். இது ரெண்டுல எது ஒண்ணு அப்படி இல்ல பர்னி, அப்படி கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து தீபாவளி ஹாலிடே, தீபாவளி இது ஃபெஸ்டிவல் டைம்னும் போது உனக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இதுல வந்து ரொம்ப பெரிய ஹீரோ, அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஜய் படம் வந்துட்டு அப்புறம் வந்து 2 படம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல அஜித் படம் வந்துட்டு இப்படி வந்திருக்குன்னா ஆப்வியஸா வந்துட்டு ஒரு அது நார்மல் ரிவ்யூ வந்துட்டாலே இந்த படம் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூ வரணும் அப்படின்னு இருக்கும். இது மூணு பேருமே வந்து ஒரு ஒரு லீக்ல தான். அதுல வந்து ஒரு கம்பேரிட்டிவ்லி பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு அவர் இதுக்கு முன்னாடி 2 படம் பெரிய பிளாக் பஸ்டர், ஹரிஷ் கல்யாணுக்குமே 2 படமும் பிளாக் பஸ்டர் தான். பார்க்கிங்குமே பெரிய ஹிட், அதே மாதிரி லப்பர் பந்தும் பெரிய பிளாக் பஸ்டர். இந்த 2 படம் கழிச்சு அவருக்குமே வந்து இந்த ஒரு 3வது படமா இருக்கு. துருவ் விக்ரம் மட்டும் தான் வந்துட்டு இதுல இதுக்கு முன்னாடி 2 படங்கள் இல்லாம இதுதான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா இதுவா ஸ்டார்ட் பண்றாரு. அது ஆனா மாரி செல்வராஜோட இது இருக்கும் அந்த அந்த படத்துல. அவருக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ், அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன். மூணுமே சொல்ல முடியாது பரணி. இந்த ஒரு இதுக்கு ஒண்ணு அதுக்கு இதுக்கு சலிச்சது அதுக்கு இல்ல, அதுக்கு சலிச்சது இது இல்லைன்ற மாதிரி தான். மூணுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் இருக்கும்னு தோணுது எனக்கு வந்து. இந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிவ்யூவால அது வந்து அதுக்குமே மூணுக்குமே பாசிட்டிவால மூணுமே நல்லா ஓடும்னு தோணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு பைசனுக்கு அது ஒரு செப்பரேட் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்க ஓகே. பட் ஆனால் டூட் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா டீசலுக்கும் நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சுனாலுமே டீசல் அண்டர் ரேட்டடாக போயிருமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ். பரணி ப்ரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கும் ஒத்து போகுது. இல்ல இது நடந்தது. இது வந்து எனக்கு இது நீ சொல்லும் போது எனக்கு வந்து கரெக்டா அந்த லவ் டுடே டைம்ல இது நடந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நித்தம் ஒரு வானமோட படத்தோட டைரக்டர், அதுக்கப்புறம் அந்த படத்தோட அசோசியேட் டைரக்டர் எல்லாமே எனக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கேன். அந்த டைம்ல நான் அந்த ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன், நித்தம் ஒரு வானம் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அந்த டைம்ல தான் வந்து லவ் டுடே ரிலீஸ் ஆச்சு. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த லவ் டுடே ட்ரைலர் வந்துட்டு நல்லா இருக்கு, நம்ம படம் வந்துட்டு அது கூட நிக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் கண்டிப்பா இந்த படம் நித்தம் ஒரு மனம் பார்க்காதவங்க எல்லாம் பாருங்க, நல்ல படம் அது. ஆனா லவ் டுடேவோட அந்த பெரிய பிளாக் பஸ்டர் ரிவ்யூனால அந்த டைம் அது பெருசா பேசப்படல. அது நடந்தது, ஆனா திரும்பி அது நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். ஏன்னா எல்லாமே பட் ஆனால் நித்தம் ஒரு வானம் நல்ல படம்னாலும் அது அண்டர் ரேட்டடாக தானே போச்சு, அதை தான் சொல்கிறேன். அதுதான் சொல்றேன் எனக்கு புரியுது. அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து கரெக்ட் இந்த படத்தை கரெக்டா ப்ரொமோட் பண்ணி கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி ஆவாது அப்படின்னு நம்புறேன்றேன். ஏன்னா அப்போ அந்த அந்த மாதிரி நடந்திருக்குன்னு கண்டிப்பா தெரியும். அதெல்லாம் அவங்க இதுவெல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க. பிரதீப் ரங்கநாதன் இதுக்கு முன்னாடி படம் கூட என்ன ரிலீஸ் ஆச்சு, அதே மாதிரி வந்து இப்போ மாரி செல்வராஜ் வேற வராரு, நம்ம டீசல் இப்போ இந்த டைம்ல விடுறோம், அது எப்படி இருக்கும் அப்படின்லாம் என்ன அவங்களுமே அந்த டீம்லுமே நிறைய யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் அப்படி விட்டுற மாட்டாங்க. கொஞ்சம் லைட்டா நல்ல பாசிட்டிவ் இருக்கு அந்த படத்துக்கு, நல்ல இது இருக்குன்னா அவங்க சைட்ல இருந்து புஷ் பண்ணுவாங்கன்ற. சரி, ஓகே, படம் வரட்டும் பார்ப்போம். 3 படம் மேலேயும் நம்பிக்கை இருக்கு, இல்லைன்னு எல்லாமே ஓரளவுக்கு இதுதான். ஏன்னா ஹரிஷ் கல்யாணோட அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப அந்த படத்து மேல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹோப் வந்துருச்சு. அன்னைக்கு அந்த ஈவெண்ட்ல ஏன்னா ட்ரைலர் பார்த்ததுக்கு விட அவரோட ஸ்பீச் வந்துட்டு அவர் கொஞ்சம் இதுவா பேசியிருந்தார்ல, அவருக்கும் அந்த இது எல்லாமே நாங்களாம் தீபாவளிக்கு வர நாங்களாம் வந்து என்ன பெரிய இது இருக்கு இந்த படத்துல அப்படின்ற மாதிரி அவருக்கும் டேரக்டருக்கும் ஒரு கால் வந்தது, ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தார்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கண்டிப்பா மக்களுக்கான படமா இருக்கும் அப்படின்ற அவர் கொடுத்த அந்த ஸ்பீச் வந்துட்டு ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு அந்த அது அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதுல தெரிஞ்சது. அந்த மாதிரி படத்துலயும் இருக்கும் அப்படின்னு வந்து நம்புறேன். ஜஸ்ட் ஒரு இதுதான் அசம்ஷன் தான் எல்லாமே இப்போ வரையுமே. இதுல எது வந்துட்டு பெரிய இதுவாகும் அப்படின்னு இப்பவே ஷுவர் ஷார்ட்டா சொல்லிட முடியாது. எது எப்படி வேணா ஆகலாம். கரெக்ட், பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு.
ஏன்னா இதுல ஒரு மினிமம் கேரண்டி கமர்ஷியல் மூவிக்கு எப்பவுமே மினிமம் கேரண்டி இருக்கு. அதிலும் பர்டிகுலரா டியூட் மாதிரி ஒரு டைப் ஆஃப் கதைக்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு. பைசன் அது எனக்கு வந்துட்டு அது எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்குமே பைசன் இருக்குமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஆனா வந்து டியூட் மினிமம் கேரண்டி இருக்கு. டீசலுக்குமே அது இருக்கும். அது வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மாதிரி நம்மளுக்கு பெருசா இதுவும் ஆகல. பட் ஆனா ஆஹ், அந்த பியர் சாங் இட்டனால இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு வெளியே தெரிஞ்சிருக்கு. ஓகே ஓகே. சரி, இந்த வாரம் வந்து தமிழ் ஃபிலிம்ஸ் இல்லாமல் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் யாராவது ஏதாவது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். இந்த வாரம் எதை மீன் பண்றீங்க? 10ஆம் தேதியா? சாரி சாரி, இது தீபாவளிக்கு. நான் அந்த தம்மா இந்த வாரம் போனாலும் தான் ப்ரோ. போவோம். அந்த இந்த ஹிந்தி வாரம் படம் 13 ஆயிடுச்சு, 10ஆம் தேதின்றீங்க. யார் பேசுறது? தெரியல ப்ரோ. என்ன எனக்கும் பயங்கரமா எனக்கும் கேக்குது. யார் வாய்ஸ்ன்னு தெரியல. ஒரு நிமிஷம். பிரகாஷ், நான் யார் வாய்ஸ் கேக்குது? சுகுமார் ப்ரோன்னு நினைக்கிறேன். சொல்றியா? கேளு. பிரகாஷ்ண்ணா கேக்குதா? கேக்குது பாரு, என்னாச்சு? இல்ல, சும்மா ப்ரோ மியூட்ல போடுங்கன்னு. கோகோஸ்ட மீட்ல போட முடியாது, அவரா போட்டா தான் உண்டு. அவருது மியூட்ல தான் இருக்கு. ஆனா வந்துட்டு ஏன் இதாகுதுன்னு தெரியல எனக்கு. அது அது கேட்டுச்சுன்னு. சரி, ஓகே, விடுங்க. இல்ல, மாவீரன் இப்ப கேக்குதா தெளிவா? கேக்குது. அதான் இந்த வாரம் வந்து, அதாவது தீபாவளி ரிலீசஸ்ல எது வந்துட்டு பார்க்கலான் இருக்கீங்கன்னு. டியூடு, பைசன் தேட்டர் போவேன் தமிழ்ல. வேற இந்த தமான் ஒரு அந்த இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, ஸ்ரீ யூனிவர்ஸ், அது பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு போலான்ட்டு இருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. வேற யாராவது ஏதாவது இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? யாரும் இல்லை போல. ஆக்சுவலாக இந்த காட்ஃபாதர் பார்ட் 2 அது வந்து இந்த வாரம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க போல. இப்போதான் பார்த்தேன். பிவிஆரில் மட்டும் வரும்னு நினைக்கிறேன். சரி, யாரும் எதுவும் பேசலைன்னா வாங்க பிக் பாஸ் பேசுவோம் எல்லாரும். சொல்லுங்க மாவீரன். விஜய் சேதுபதி இந்த வாரம் எப்படி பேசினாரு? நீங்க சொல்லுங்க. எல்லாரும் கடிக்கிறாங்க, ஏன்னு தெரியல. எனக்கு என்னமோ அவர் நல்லா தான் பேசுற மாதிரி இருக்கு. சில ப்ரோ நான் ஒன்று சொல்லிக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. நான் இது வரைக்கும் பேசல, பட் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். ஏன்னா பிக் பாஸ்ல வந்து விஜய் சேதுபதி ஏன் கிடைக்கிறாங்க அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் கமல்ஹாசன் ஹேண்டில் பண்றதை பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா அது வந்து அவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரி சொல்லுவாரு. பட் இவர் என்ன அது ஹர்ட் பண்ற மாதிரியே சொல்றாரு. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவுமே தெரியல. முத்து ப்ரோ, ஆக்சுவலா அதை தான் பண்ணணும் ப்ரோ. இல்ல அதை தான் பண்ணணும். இவங்க கிட்ட கமல் வந்து கேட்கவே மாட்டான். சாட்டர்டே சண்டே மட்டும் தான் பாக்குறேன். இல்ல ப்ரோ, அவருமே சொல்லுவாரு. கமல்ஹாசனுமே நிறைய சொல்லுவார் ப்ரோ. ஆனா அது வந்து ஹெல்ப் பண்ணாத மாதிரி இருக்கு. அதாவது அவர் பேசுற தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு தெரியாது. பட் இவர் வந்து டக்குன்னு அப்படி பண்ணாதீங்க, அது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசி விட்டுறாரு. இல்ல அது கொஞ்சம் கஷ்டமா ஆக்சுவலா இருக்கு. முத்து ப்ரோ, கமல்ஹாசன் அந்த ஒரு ஃபார்மேட் வந்து செட் ஆயிட்டாரு. அதனால இதுக்கு வந்து மேபி வந்து யூஸ்ட் ஆகாம இருக்கலாம். அப்படி வேணா சில பேர்த்துக்கு இருக்கலாம். பட் மற்ற பிக் பாஸ் ஷோஸ்லாம் வந்துட்டு டைரக்டா தான் வந்துட்டு திட்டுறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி சொல்லுவாங்க. மற்ற நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். மலையாளம் பார்த்துருக்கேன், அப்புறம் வந்து தெலுங்கு பார்த்துருக்கேன். கன்னடா பார்த்ததில்ல, மலையாளம் தெலுங்கு நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு சொல்றேன். சிலது திட்டுறப்போ ஒரு மாதிரி இதாக தான் திட்டுவாங்க. ஹாஸ்ட் திட்டுறப்ப அந்த கோவம் நியாயமானதாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இது பண்ணுறாரு. மேபி ஒன்று ரெண்டு விஷயங்கள் எனக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம் விஜய் சேதுபதி இதில். பட் சிலது ஓகேன்னு தான் தோணுச்சு. அதோட எனக்கு அந்த டிஎல்ல வந்துச்சு ஒரு கிளிப்பு, அவர் எரிக்டாய் வெளியே போனதுக்கு அப்புறம் இவர் கலாய்க்கிற மாதிரி. ஆனா அது 1 hour எபிசோட்ல வரல. இப்ப அவர் வீட்டுக்குள்ள இருக்காரா இல்ல அந்த மாதிரி கலாய்க்கிற மாதிரி ஒரு கிளிப்பு பார்த்தேன். யாரு? அவர் பிரவீன் காந்தி வந்து ஸ்டேஜ்ல சொல்லுவார்ல, நான் இங்கேயும் இருக்கேன் அங்கேயும் இருக்கேன்னு. ஆமா. அது வந்து அதுக்கப்புறம் அவரை அனுப்பி வச்சுட்டு அவர் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு சொன்னார்ல, அதை கலாய்க்கிற மாதிரி ஒரு கிளிப்பு பார்த்தேன். ஆனால் அந்த கலாய்க்கிறது கிளிப்பு 1 hour எபிசோட்ல வரல. ப்ரோமோல பார்த்துருப்பீங்களோ? ப்ரோமோவான்னு தெரியல.
அது டிஎல்ல வந்துச்சு. பார்க்கல. அப்படியா? தெரியலையே, நான் பார்க்கலையே. அண்ட் அதோட அவர் ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி மோந்துட்டு போனார்ல, அதெல்லாம் அட்ரஸ் பண்ணவே இல்லை விஜய் சேதுபதி. அவர் வாட்டர் மேலான பொழப்பாருன்னு பார்த்தேன், அவர் பொழக்கவே இல்லை, அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒண்ணுதான் எனக்கு கடுப்பா இருந்துச்சு. கண்டன் கொடுக்குற ஒரு ஆளையும் குழந்தை என்ன பண்றது? அவர் ஒரு ஆள் தான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு, அதனால இருக்கும். மேபி ஏதாவது ஒரு டைம் வரப்போ பொழப்பாங்க, பார்ப்போம். சரி, பார்வை பிறந்தாரு, அது வரைக்கும் ஹாப்பி. பார்வை அழும்போது அவர் சாக்லேட் சாப்பிட்டு ஆறுதல் சொன்னார்ல, அதான் வேற மாதிரி. ஏங்க அது ரொம்ப மீம் ட்ரோல் மெட்டீரியலா போயிட்டு இருக்குங்க. எனக்கே அதுதான் சிரிப்பா இருந்துச்சு அது பார்க்குறப்போ. பட் ஆனால் இன்னைக்கு காலையில் சும்மா ரேண்டமாக தான் நான் லைவ் ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணேன். காலையில் ஒரு மாதிரி கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் வந்ததுனால அப்படியே பிஸி ஆகிட்டேன், மத்தியானத்துக்கு மேலே பார்க்கல எதுவும். ஆனால் காலையில் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. இவங்க வரத்துக்கு முன் அவங்க 2 பேத்துக்கும் சண்டை, அது வெளியே வர மாட்டோம்னு சொல்றதெல்லாம், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த எஃப்ஜேனா பைத்தியார மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. அவனை சீக்கிரமா எலிமினேட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது ஒரு இதுல பெருசா அவன் இன்னைக்கு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு வார்த்தையை விட்டுட்டான், ஒரு வார்த்தை வியானா கிட்ட. ஆல்ரெடி அதெல்லாம் வெட்டிடுவனும் ஏதோ போன வாரம் ஒன்று விட்டான். இல்ல அதை விட மோசமான வார்த்தை இன்னைக்கு விட்டதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து 1வது எபிசோட்ல வரும்னு நினைக்கிறேன். பட் அதுக்காக எலிமினேட் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். வாட்டர்மேன் கூல் சுரேஷ் மாதிரியே 50-60 நாளை தாண்டி வந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? வச்சிருப்பாங்க ப்ரோ. ஆனா அவர் இதே மாதிரி ப்ளே பண்ணாருன்னா மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி ப்ளே பண்ணாருன்னா. அப்ப இதே மாதிரி மழை பெய்யணுமே. அது தெரியல. பட் ஒரு கேம் பிளே நான் சொல்றேன், அந்த கண்டென்ட் கொடுக்கறது நான் சொல்லல, கேம் பிளே சொல்றேன். பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. நாளைக்கு ஏதாவது டாஸ்க் என்ன வருது. இப்ப லைவ்ல நம்ம லைவ்ல வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் பார்வதிக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஐயோ, புது ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க போல பாரு. சரி, பிரகாஷ் ப்ரோகிட்ட கேளுங்க, பைசன் ட்ரெய்லர் எப்போ இருந்துச்சு? பிரகாஷ்னா, நீங்க பிக் பாஸ் பத்தி பேசுறீங்க. பிக் பாஸ் நானும் கேட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். எப்படிதான் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, படம் பார்த்துக்கிட்டு வெப் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இதுக்கு நடுவில் பிக் பாஸ் பார்க்க எங்க உங்களுக்குலாம் நேரம் கிடைக்கிது? இதுக்கு நடுவில் அப்பப்போ கொஞ்சம் வேலையும் பார்க்கணும். எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்குது நான் யோசிச்சுட்டு இருக்கேன் உட்காந்துட்டு. பிக் பாஸ் அதுவும் இந்த சீசன்ல வந்து நீங்க ஸ்டார்டிங் இவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தது, கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து அந்த பிக் பாஸ் கண்டினியூஸா பார்க்க தோணுது அப்படிங்கிறதே எனக்கு ஷாக்கிங்க. அதை பார்த்து அதுக்கு கருத்து பேசுறதுங்கிறது அதை விட ஷாக்கிங்க. அதுல எனக்கு பரணி மேல என்ன சாக்கினா, இவ்வளோ வெப் சீரிஸ், இவ்வளோ படங்கள், இவ்வளோ இருக்கு, இதுக்கு நடுவுல வந்து இதையும் பார்க்குற அப்படியே அப்படி என்னத்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் அமைதியாயிட்டேன். ஆக்சுவலா என்னன்னா பிரகாஷ்னா, வீக்கெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு 1 hour எபிசோட் மட்டும்தான். வீக் டேஸ்ல தான் வந்து இது என்ன சொல்ல லைவ் ஸ்ட்ரீம்லாம் ஓடும். சாட்டர்டே லைவ் ஸ்ட்ரீம் ஓடணும், பட் நான் சாட்டர்டே பார்க்க மாட்டேன். பட் என்னன்னா அந்த வீக்கெண்ட் எல்லாமே இந்த படம் பார்க்கறது, இந்த சீரீஸ் இதுக்குன்னு ஒதுக்கிறேன். பிக் பாஸ் டைம்ல சொல்றேன். மற்ற டைம்லலாம் வந்து இது பார்ப்பேன். பெருசா லைவ் ஸ்ட்ரீம்ல எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா போகலன்னா மட்டும்தான் வந்துட்டு ஏதாவது ரொம்ப முக்கியமான படம் வந்துச்சுன்னா அது பார்ப்பேன். இன்னைக்கு ஆக்சுவலா வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு, நேற்று வந்துச்சு. அந்த வெப் சீரிஸ்ல வீக்லி எபிசோடு தான், ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வெப் சீரிஸ் எல்லாருமே வந்து சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து காமெடி சீரிஸ் தான், ஓகேவா? ஸோ அதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் நான் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தேன். அது நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த ஊர் காமெடின்றதுனால அது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் 1 hour எபிசோடு தான் பாக்குறேன். பரணி ப்ரோலாம் லைவ் பாக்குறாரு. என்னவோ போங்க. ஜெகன் ப்ரோ கை தூக்கிருக்காரு, சொல்லுங்க ப்ரோ. நான் இது நேற்று காந்தாரா பார்த்தேன் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சா? படம் வேற லெவல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பாதி படம் இன்டர்வல் வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. தூக்கமே வர ஆரம்பிச்சிச்சு எனக்குலாம். அதுக்கப்புறம் இன்டர்வல்ல போய் ஒரு காஃபி குடிச்சுட்டு வந்து உட்காந்தேன். அதுக்கப்புறம் தான் படமே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. சரியான படம் ப்ரோ. எந்த காஃபி குடிச்சீங்க? எந்த காஃபினா
ஐநாக்ஸ் அதாவது எந்த தேட்டர்ல காஃபி குடிச்சீங்க, எந்த தேட்டர்ல காஃபி குடிச்சீங்க, அதே காஃபி ஐநாக்ஸ்ல ஐநாக்ஸ்ல ஒரு காஃபி சாப்பிட்டேன், 145 ரூபா மனசே வெடிச்சிருச்சு. ஓகே சுகுமார் ப்ரோ அந்த அது காஃபி குடிக்க சொல்லணும். எதுக்காகனா அதுலயே அவர் எனக்கு வந்து தூக்கம் போயிடுச்சு. அந்த படம் அந்த காஃபி தான் காரணம் நினைக்கிறேன். சுகுமார்னா டிக்கெட் வாங்குறதுக்கே அவர் வந்துட்டு சுகுமார் ப்ரோ திரும்ப உங்களுக்கு இல்ல ப்ரோ, எனக்கு நான் மேபி இருக்கலாம், நான் சாட்டர்டே நைட் தூங்கல, ஓகே அதனால இருக்கலாம். அதனால ஏதோ கொஞ்சம் தான் வந்து இருக்கு. கம்பெயின் கண்டென்ட் உள்ள போனோடனே உற்சாகம் ஆயிட்டீங்க, அதனாலதான். ஆனா செம படம் ஏன் bro. ப்ரோ வெளியே தூக்கி போடுது தெரியலையே, அதான் திரும்ப கொடுத்தேன். சுகுமார்னா ப்ரோ 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 இது நடுவுல என்ன ஏதோ மதராசி. கூப்பிட்டீங்க போல, சுகுமார் கேட்டுச்சு, நாங்க இல்ல, அவர் பேசுனது. சுகுமார் ப்ரோ ஏதோ சொல்ல வர்றாரு, அவர் ஜெகன் ப்ரோ வந்து ஏதோ சொல்ல வர்றாரு மதராசின்னு. மதராசி இப்ப லேட்டா தான் பார்த்தேன், அதுவும் சாட்டர்டே நைட்டு தான் பார்த்தேன். செம படம் ப்ரோ, அதுவும் நான் தேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன். சூப்பரா இருந்துச்சு படம், ஆக்ஷன்லாம் வேற. காஃபி குடிச்சிங்களா? இல்ல அதுக்கு எதுவுமே குடிக்கல, அது வீட்டுல நல்லா தெளிவா தான் பார்த்தேன். மதராசின்னு சொன்னோடனே தான் இன்னைக்கு ஒரு கிளிப்பிங் பார்த்தேன், சல்மான் கானோடது. அவர் வந்து இது முருகதாஸை வந்து கலாய்ச்சிருக்காரு. மதராசியுமே பெரிய ஹிட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்னன்னா பெரிய ஹிட் இல்லைன்னு சொல்லல, அவர் பெரிய ஹிட் இல்லைன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, நான் நைட்டு 9 மணிக்கு ஷூட்டிங் வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி, அதனால லேட் ஆச்சு, அதனால படம் ஃபிளாப் ஆச்சுன்னு சொன்னார்ல. ஷூட்டிங் வராருன்னு சொன்னாரு, ஆனா எனக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர் 9 மணிக்கு தான் ஏதோ கொடுத்தாரு. அதை கொடுத்தாரு. இப்ப வந்து கார்ல ஹீரோ வந்து அந்த ஹீரோ வந்து சீக்கிரமே வரக்கூடிய ஹீரோ தான், அவரை வச்சு எடுத்தாரு. அப்ப அது பெரிய ஹிட் ஆயிருக்கணும்ல அப்படின்னாரு. அதாவது அது இன்னும் கொஞ்சம் பெரிய ஹிட் ஆயிருக்கணும்ல அப்படின்னாரு. ஆனா நான் சல்மான் கான் குறை சொன்னது அது ஒரு சைடு விட்டுருங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இதுல பாயிண்ட்ல வச்சீங்கன்னா, முருகதாஸ் வந்து அவ்வளவு தூரம் வாய்விட தேவையில்லைன்னு, அதாவது ஷூட்டிங்ல வந்து அவர் சொல்லும்போது வந்து சல்மான் கான் நீங்க அவரோட உடல்நல பிரச்சனைகளும் அவர்கிட்ட இருக்க அந்த பாதுகாப்பு பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த படம் கமிட் ஆகுறீங்க. அப்ப நைட்ல தான் அவர் ஷூட்டிங் வருவாரு சொல்லிட்டு தான் கமிட் ஆகுறாரு, அப்படி சொல்லிட்டு தான் கமிட் ஆகுறீங்க. இது கமிட் ஆகும்போது உங்களுக்காக நீங்க எதுக்கு கமிட் ஆகுறீங்க? உங்களுக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க, சிவகார்த்திகேயன் படம் பண்ணிட்டு இருக்கீங்க, தமிழ்ல அவர் ஒரு நல்ல பேங்கபிள் ஸ்டார். அப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த படத்தை வேணான்னு சொல்லியிருக்கணும், நீங்க சல்மான் கான் படத்தை வேணான்னு சொல்லியிருக்கணும். இல்ல நீங்க பணத்துக்காக தான் பண்ணிட்டு அதோட விட்டுறணும். ஹீரோ மேல பிளேம் பண்றது இந்த படம் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி தர்பார் படம் ஃபிளாப் ஆனதுக்கு அவர் என்ன காரணம் சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து ரஜினி அந்த கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு, அவர் திடீர்னு கட்சி ஆரம்பிக்காம போயிட்டனால அந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு, நயன்தாரா படத்தை உள்ள வந்தாங்க அதனால படம் ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எப்போ வந்து ஒரு கிரியேட்டரா நம்ம வந்து பொறுப்பு ஏற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். தான் பொறுப்பு ஏற்றுக்கல, நம்ம தான் கிரியேட்டர், என்னதான் டேரக்டருக்கு தான் அடி உழுவ போகுது, அந்த ஹீரோக்கள் அடுத்தடுத்த படம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, டேரக்டருக்கு தான் அடி உழுவ போகுது, டேரக்டர் தான் மார்க்கெட் போக போகுது புரிஞ்சுக்கிட்டு, ஆமா என் தப்பு நான் அடுத்த படத்தை தேர்த்திக்கிறேன்னு எப்போ சொல்றாரோ அப்பதான் அவர் வந்து மேலே போக முடியும், அப்பதான் திரும்ப அவர் பழைய இதாக பயங்கரமா வர முடியும். அவர் அதில் ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு பிளாப்புக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு அடுத்து வந்து ஒவ்வொன்று சொன்னார். என்னன்னா வந்து ரீமேக் படம் இருக்கு, நான் ஒரிஜினல் லாங்குவேஜ் எப்பவுமே என்னோட ஒரிஜினல் லாங்குவேஜ் பண்ணும்போது பெஸ்ட்டாக பண்ண முடியும், ஆனால் ரீமேக்ல பண்ணும்போது லாங்குவேஜ் பிரச்சனையால அதுக்கு சரியா பண்ண முடியல. அப்புறம் ரீமேக் பண்ணீங்க, இத்தனை படம் ரீமேக் பண்ணீங்க, கஜினி ரீமேக் பண்ணீங்க, மௌனகுரு படத்தோட ஹிந்தி ரீமேக் பண்ணீங்க, அக்கிரா நடிக்கிற படம் பேரு. அப்புறம் ஒரு படம் தெலுங்குல போய் ஸ்டாலின் ஒரு படம் டேரக்ட் தெலுங்கு படமே பண்ணீங்க. ஒரிஜினல் லாங்குவேஜ் தான் உங்களுக்கு வரணும், ஒரிஜினல் லாங்குவேஜ் பண்ணிட வேண்டியது, அப்புறம் அதர் லாங்குவேஜ் போய் படம் பண்ணீங்க. இப்படி நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. எப்போ அதாவது நம்ம எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் ஒவ்வொருத்தையும் பிளேம் பண்ண ஆரம்பிச்சோம்னா இப்படிதான் உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் சல்மான் கான் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காரு. சல்மான் கான் வந்து அவர் பேசுனது தப்புனாலும் சல்மான் கான் பண்ணது ரிட்டர்ன், அவர் வந்து திரும்ப வந்து ரீபே பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். அதனால சல்மான் கான் பேசுறது தப்பு இல்லைங்கிறது தான் இந்த இடத்துல பாயிண்ட். அதாவது நார்மலா சல்மான் கான் மட்டும் ஸ்டார்டிங் பேசியிருந்தாருன்னா அவர் தப்புன்னு சொல்லியிருக்கலாம். இங்க தப்பே வந்து டேரக்டர் மேல. ஏன்னா ஃபேன்ஸ் இது வந்து எப்படின்னா டோட்டலா ஃபேன்ஸ் வந்து ஹீரோ மேல பழி போடுறதுக்காக நான் தப்பிக்கிறதுக்காக பேசியிருந்தாரு அவரு. அப்படி பேசுறது ரொம்ப 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 தப்பான முறை. ஃபிளாப் ஆயிடுச்சு, ஆமாங்க தப்பு தாங்க, அது கொஞ்சம் சரியா பண்ணல, இல்லை நான் டைம் எடுத்து பண்ணிருக்கணும், இல்லை நான் மதராசி பண்ணிருக்கோம் அதை முடிச்சுட்டு நான் பண்ணியிருக்கணும், நான் வந்து 2 படத்தை ஒரே இடத்துல பண்ணது தப்பு, அது வந்து திருத்திக்கிறேன் அப்படின்னாருன்னா பிரச்சனையே இருந்திருக்கு. அது நிறைய டேரக்டர்கள் பண்ணிருக்காங்க. ஏன் நம்ம ஆட்களுக்கு அந்த மனசு வர மாட்டேங்குது? என்னங்க இவ்வளவு நேரம் கதையை கேட்டு சீதாராமன் சித்தப்பங்க இருக்கீங்க, நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும், புரியல விட்டுருங்க, அது டாபிக்கே இல்லை, பிரச்சனை இல்லை, அடுத்து பரணி சிம்பிளா முடிவு பரணி. ஒன்னும் இல்லைண்ணா, சல்மான் வந்து மதராஸ் வந்து கேக்குதா இல்லையாண்ணா? கேக்குது. மதராஸ் இன்டர்வியூன்னு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் நிக்கிறிய. மதராஸ் இன்டர்வியூ டைம்ல ஏஆர் முருகதாஸ் சல்மான் கான் ஷூட்டுக்கு லேட்டா வந்தாரு, அதனால படம் சரியா லேட்டா வந்தாரு இல்லையா, நைட்ல தான் ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இப்ப சல்மான் கான் அதுக்கு ரிப்ளை கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான், வேற ஒன்னும் கிடையாது. சல்மான் கான் அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டாரா? ஆமா.
என்னென்ன பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லு அவர்கிட்ட பேசுற தெம்பு உனக்கு தான், உங்களுக்கு தான் பண்ணிருக்கோம், நீ தான் சொல்லணும். பரணி சொல்லு, சிம்பிளா முடி. யாருன்னா எங்க ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க சிம்பிளா முடிங்க. அஜித் நீயாச்சும் முடிப்பா. ஒன்றும் இல்லை, என்னைய வச்சு இது நான் லேட்டாக வந்தேன்னுலாம் சொன்னார். அவர் 9 மணிக்கு தான் வந்து டயலாக் பேப்பரை கொடுத்தாரு, அந்த மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் ஓகே, நான் நைட்டில் ஷூட் வந்தேன்னு சொல்கிறீங்க, பட் அங்கே ஒரு வளர்ந்த ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணீங்களே, அது பெரிய இதாகலையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இல்ல அதான் அவர் காலையில 6 மணிக்கு ஷூட்டிங் வந்துருவாராமா. அந்த படம் பிளாக் பஸ்டர் தான் அப்படின்னு சர்க்காசமா சொல்லியிருப்பாரு. எனக்கு ஹிந்தி அவ்வளவா தெரியாதுன்றதுனால எனக்கு எந்த படத்தை சொல்றாரு அவரு? தர்பார் சுகுமார் ப்ரோ. ஏன் ப்ரோ எல்லாத்தையும் இங்க வயாலியே கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அவரு என்ன தெரியுமா மகேஷ் ப்ரோ, அவருக்கு எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரியே கேட்பாரு அவரு. இந்த மாதிரி வேலை எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். இது தூங்குறவன கூட எழுப்பிடலாம், தூங்குறவன் நடிக்கிறவன் எழுப்ப முடியாதுன்னு சும்மா சொல்றாங்க. அந்த மாதிரிதான் சுகுமார் ப்ரோ. இல்ல பரணி, எனக்கு ஃபுல்லா தெரியாது. நீங்க சொன்னது ஹிந்தியில பேசுறது நம்மளுக்கு எப்படி புரியும்? நமக்கு ஹிந்தி தெரியாது. பிரகாஷ் ப்ரோக்கு தான் எனக்கு தெரியும். பிரகாஷ் ப்ரோக்கு ஹிந்தி தெரியுமா? ஆமா, ஹிந்தி தெரியும். அவர் ஹிந்தி கிளாஸுக்கு கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் முடிச்சு அவர் ஹிந்தி கிளாஸ்க்கு ஆளுங்க அவங்க கூட வந்து இது வரையும் போயிட்டு ஹிமாலயாஸ் வரையும் போயிட்டு வந்திருக்காரு. கரெக்ட் ஒரு தடவை சொல்லியிருக்காரு. கரெக்ட். இதெல்லாம் மறந்துட்டியா பரணி? என்ன பண்ணி நீ? சரி இப்போ விடுங்க சும்மா. அது ஹிமாலயாஸ் போயிட்டு பாபா கேவுக்கு போயிட்டு ரஜினிகாந்த் போய் உட்காந்துட்டு வந்த மாதிரி பிரகாஷ் போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தது, அதெல்லாம் சொன்னாரு. எனக்கு மறந்துட்டியா நீ? இல்ல, நான் மறக்கவே இல்லை. இப்போ அவரு ஷாருக் கானையோ அல்லது ஆமீர் கானையோ இங்க வந்து இப்படி விட்டு கொடுத்து பேசியிருந்தா கூட அவங்க பெருந்தன்மையா போயிருப்பாங்க, சரி ஏதோ பேசிட்டு போறாருன்னு. ஆனா சல்லு பாய் கிட்ட பேசினா அதெல்லாம் அவர் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அவர் கண்டிப்பா ஹிட்பேக் வேற மாதிரி ஒன்று கொடுத்துட்டாரு மேடையில. முருகதாஸ்க்கு இது பெரிய செட்பேக் தான். அது உண்மையாவே சொல்லுவேன். தப்பு வந்து சல்மான் கான் மேல இல்ல, அது அப்பவே பார்க்கும் போதே கிளியரா தெரிஞ்சது. அது அந்த டைம்லயே கான்ட்ரவர்சியா போச்சு, அது அவர் மேல கிடையாதுன்னு. எந்த டைம் வேணா வரட்டும், நம்ம நைட் எஃபெக்ட் டே எஃபெக்டா மாத்துறது வந்துட்டு ஒரு படத்தை அஃபெக்ட் பண்ணுமா என்ன? கிடையாதுல்ல. பண்ணும், பட் அவ்வளவு கிடையாது. பண்ணலாம். நீ என்ன நினைக்கிற பாரு நீ? அதாவது ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படத்துல ஒரு ரெண்டே லாஜிக் தான். இங்க ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படத்துல இருக்கிற லாஜிக் மிஸ்டேக், அந்த படத்துல இருக்கிற டெக்னிக்கல் மிஸ்டேக் எல்லாம் மறந்துடும். ஒரு படம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கேன், அந்த படத்துல இருக்கிற லாஜிக் மிஸ்டேக், டெக்னிக்கல் மிஸ்டேக் எல்லாம் முன்னாடி வந்து நிற்கும். இதுதான் ரீசனே. இதுதான் ரெண்டே விஷயம். சின்ன படம்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டெக்னிக்கல் மிஸ்டேக் பெருசா பார்க்க மாட்டாங்க, ஆனா பெரிய படம்னா பார்ப்பாங்க. ஒரு பெரிய ஹீரோ பரணி, ஒரு பெரிய ஹீரோ நைட்டு வந்து 12:30 1 மணிக்கு தான் ஷூட்டிங் வருவாரு, காலைல 6:30 7 மணிக்கு முடிச்சுட்டு போயிடுவாரு. சரி, ஓகேவா? அப்படி அவர் பாதி படம் எடுத்து முடிச்சாங்க. ஆனா பாதி படம் எடுத்தது பூரா டே சீக்வன்ஸ் தான், ஆனா நைட்ல தான் எடுத்தாங்க. படத்துல தெரியவே இல்லை, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்துச்சு. சினிமாங்கிறது மேஜிக். நீங்க என்ன வேணா பாருங்க, நீ வந்து சொல்ற மாதிரி அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லவே கூடாது. அதெல்லாம் ரீசனே கிடையாதுன்ற. அதாவது முக்காவாசி பேர் இங்க ஹீரோவை வச்சே எடுக்காம டூப் போட்டு எடுத்து படத்தை ஹிட் பண்ணி காட்டியிருக்காங்க. நீ என்னடானா அது ஒரு ரீசனா சொல்லி நீ வந்துட்டு இது பண்றியா பாரு. நீ எப்போ சப்போர்ட் பண்றியா? நீ என்ன படம்னா நிறைய படத்துக்கு ஹீரோட இது அவைலபிலிட்டி பெருசா கிடைக்கலன்னு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு படத்தை சொல்றேன். இந்த ஓஜி படம் தான் வந்து கடந்த வருஷத்தோட இந்த வருஷத்தோட பெரிய கலெக்ஷன், ஆந்திரால பெரிய பிளாக் பஸ்டர்னு சொன்ன அந்த ஓஜி படத்துக்கு பவன் கல்யாணோட டேட்ஸ் பெருசா கிடைக்கல. அது வந்து கிடைச்ச டேட்டை மட்டும் வச்சு மீதி எல்லாமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க பவன் கல்யாண் இல்லாத சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு அதனால தான் அந்த படத்துல அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய இதுல கம்மியா இருக்கும். பிளஸ் நிறைய இடத்துக்கு வந்துட்டு அவர் பேக் ஷாட் வேற ஒருத்தர் வச்சு டூப் போட்டு நிறைய பண்ணிருக்காங்க அந்த படத்துக்கு. ஆனா அந்த படம் ஹிட் ஆகலையா என்ன? அதான் நான் கேக்குறேன். இல்ல ப்ரோ, ஆனா சல்மான் கான் சொன்ன மற்ற பாயிண்ட்லாம் கூட எனக்கு ஓகே. ஓப்பனிங்லேயே ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, கதையா அது ஒரு பயங்கரமான காவியம் அப்படின்னு இருப்பாரு. ஏன் காவியம் தெரிஞ்சுதான் நீங்க ஓகே பண்ணீங்க? காவியம் அது நான் 9 மணிக்கு, அதாவது ஒரு சில படங்கள் வந்துட்டு கதையா பேப்பர்ல படிக்க நல்லா இருக்கும், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப மோசமா போயிடும்.
யாருமே வந்து கதையா நல்லா இல்லாத கதையா செலக்ட் பண்ணி நடிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நல்ல கதையா நடிக்கணும் தான் ஆசை. நீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு அண்ணத்தோட கதையை வந்து ஒன்லைனா கேட்டீங்கன்னா சூப்பரா தெரியும். தக்லீஃபோட கதையை வந்து நீங்க ஒன்லைனா கேட்கும்போது பரவாயில்லையப்பா, இது டிஃப்ரெண்டா, இது அட்டன் பண்ணலாம் போல அப்படின்னு தெரியும். அதே மாதிரிதான் இப்ப நம்ம சமீபத்துல எந்த படம் வந்து எது ஃபிளாப், பீஸ்டோட கதையை எடுத்துக்கங்க, டக்குன்னு ஒரு ஹீஸ்ட், தமிழ்ல அது கொஞ்சம் புதுசா இருக்குமே அப்படின்னு அந்த மாதிரி தான் தோணும். எல்லா படத்தோட விவேகம் கதை கேட்கும்போது அப்படிதான் இருக்கும். நான் சொல்றது வந்து இப்ப கடைசியா வரேன் நம்ம இந்தியன் 2 தக்லீஃப், இது எல்லாமே வந்து அப்படிதான் வந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் 2 சொல்லிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு இவனை தப்பா பேசுறீங்கனால மத்ததெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். கதையா பேப்பர்ல படிக்கும் போது நல்லா இருக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதோ அது ஸ்கிரீன் பிளே, அதுதான் விஷயமே. சில அது எல்லாருமே அப்படி நம்பிதானே ஒத்துக்கிறாங்க. சரி, இப்ப இதுல ஏன் கேள்வி முதல்ல கேட்கிறவர் யாரு? மாவீரன் அந்த கேட்கிறாருல, அவர் யாரு அது? அவர் வந்து அதான் ப்ரோ, அது பிக் பாஸ் மேடை தான் நினைக்கிறேன். பிக் பாஸ் மேடை தான் பரணி ப்ரோ. நம்ம எனக்கும் அதான் பிக் அப்படிதான் பாஸ் தான் தோணுச்சு. பட் நினைக்கிறேன். ஆனா யார் ஆமா. கேள்வி கேட்கறா அதான் அவர் எனக்கு ஸ்கிரிப்டட் தான் ப்ரோ, அந்த அது மைண்ட் அந்த ஸ்கிரிப்டட் தான். மைண்ட் அது அவர் வந்து எதுக்காக இது வந்தது நம்ம பிக் பாஸ் மேடம் கான்டெக்ட் தான் தெரியல. இல்ல, அது ஸ்கிரிப்டட் தான் ஆக்சுவலா. அவர் இந்த மாதிரி வந்து பிக் கேளு. பாஸ்ன்னு வந்து ஞாபகம் வருது. இப்போதைக்கு என்ன நிலவரம், யாரு வந்து பாசிட்டிவா தெரியுறா, யாரு எப்படி ஒரு லைட்டா டாபிக சொல்லி ஃபுல்லா முடிய. பேசவே விட மாட்டாரு. இரு, நான் சொல்றேன். ஆயிரம் ப்ரோ சொல்லிருங்க. இல்ல, அது ஸ்கிரிப்டட் தான். அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல முருகதாஸ் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கேள்வியெல்லாம் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்படி சொல்ற அதாவது இந்த வலைபேச்சில் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்கல்ல, மூணு பேரும், அந்த மாதிரி தான் அது. இவர் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு, அதை அவர் கண்டினியூ பண்ணுவார். திரும்ப இவர் இன்னொரு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு, அதை அப்படியே அவர் கண்டினியூ பண்ணி அடிச்சுட்டே வருவார் சல்மான் கான். அதான் நைட் நடந்துச்சு. சுகுமார்ண்ணா சிம்பிளா சொல்றேன், நேத்து பிரவீன் காந்தி எலிமினேட்டட், ஓகேவா? அது தெரியும். அவர் எலிமினேட் ஆயிட்டு என்னென்னமோ பேசுனதெல்லாம் வந்து ரீல்ல வந்து தான் இருக்கு. ஸ்பேஸ்ன்றாரு, எங்கும் போலன்றாரு, உள்ள போதி தர்மர் மாதிரி இருந்தான்றாரு, என்னென்னமோ சொன்னாரு. அதெல்லாம் கேட்டேன். இப்ப என்ன நான் வந்து இப்போ நிலவரம்னு அப்புறம் ஏன்னா உள்ள இருக்கிற நிலவரம் என்ன, வாட்டர் மெலன் ஸ்டாரோட இது எப்படி இருக்கு, மவுஸ் எப்படி இருக்கு, மத்ததெல்லாம் அப்படியே ரைட்டா சொல்லிட்டேன்னா கரெக்டா இருக்கும். அவரு எல்லா டெய்லியும் ஒரு ப்ரோமோலயாவது வந்துடுறாரு. இன்னைக்கு 2 ப்ரோமோல வந்துட்டாரு, போதுமா? அதுதான் அதிகபட்ச கண்டென்ட். ஓட்டிங்ல கூட அவர் தான் அதிகமா இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன், அப்படியா? நீங்க வேணா பாருங்க, இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க, அவர் திவாகர் எவ்வளவு நாள் ஸ்பேஸ்ல இருக்கு, இது பிக் பாஸ்ல இருக்காரா, அவ்வளவு நாளும் இவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேச போறாரு. எலிமினேட் ஆனோடனே ஒரு ட்வீட் வரும், அன்ஃபேர் எவிக்ஷன் திவாகர். யாரு? நீங்க தான், வேற யார்? அப்படிலாம் போட மாட்டேன். மக்கள் முடிவு தான் நம்ம முடிவு, ஓகேவா? இன்னுமா நம்புறீங்க? மக்கள் முடிவு வச்சுதான் அவங்க ஓட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, எவிக் பண்றாங்கன்னு. மக்கள் முடிவு தான் நம்மள. இல்ல, அப்படி சொல்லல. இவங்க அவர் ப்ரொஜெக்ட் எப்படி பண்றாங்கன்னு கேக்குறேன். ஏன்னா நான் ஒரு சில ப்ரோமோ பார்க்கும்போது அவர் நல்லவர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஒரு சில ரீல்ல எல்லாம் வந்துட்டு பாவையா அவர் எல்லாம் போட்டாங்க. அது பார்க்கும்போது தான் வந்துட்டு உண்மையாலேயே வந்துட்டு அவர் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு தோணுச்சு. இல்ல, ஆக்சுவலா 1-2 விஷயத்துல சும்மா வேணும்னே டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு அவர், அவ்வளவுதான். எனக்கு பர்சனலா சொல்றேன். அதாவது அதனால அவன் சொல்லிட்டமா, இத்தனை நாள் நான் வந்து இத்தனை நாள் நான் ஒரு சர்க்காசமா பேசிட்டு இருந்தேன். இப்ப நான் சீரியஸான ஒரு விஷயத்துக்கு வரட்டுமா? அவரோட அந்த பழைய வீடியோக்கள் அந்த ஒரு கேஸ்ட் பத்தி பேசின அந்த இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு ஹாஷா இருந்தது. ஹாஷ்னா அந்த அவர் வந்து ஒரு பர்சனாவே வந்துட்டு ஒரு கரெக்டான பர்சன் கிடையாது தான். அவர் வந்து உள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக உள்ள கொண்டு வந்தாங்க. அப்படியே ஒரு நல்லவர், அப்படியே ஃபுல்லா அப்படிலாம் கிடையாது. அவர் திடீர்னு ஒரு நல்லவரா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டினது வந்துட்டு எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. இதுதானா நீங்க பண்ணுவீங்க நான் எதிர்பார்த்தேன், அதையே பண்ணிட்டீங்களே அப்படின்னு தோணுச்சு. அவ்வளவுதானே தவிர மத்தபடி அவர் நல்ல என்டர்டெயின் பண்ற ஒரு ஆள் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1-2 வீக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த கேமரா கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது நிறைய பேத்துக்கு இருக்கு, உள்ள இருக்கிற நிறைய பேத்துக்கு இருக்கு, இன்னமும் இருக்கு. அதுதான் வந்துட்டு இது இருக்கு. இப்போ போக போக உங்க ஒரிஜினல் கேரக்டர், அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ல நீங்க எவ்வளவு வார்த்தையை விடுறீங்கன்றதுல தான் வந்துட்டு உங்க அதை வச்சுதான் பிக் பாஸ் கேமே. ஸோ அதுல அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாருன்னா முடிஞ்சு. அதே மாதிரி இந்த அரோராவும் அந்த பையன் பேர் என்னது, வெள்ளையா ஒருத்தன் இருப்பானு, அவங்க ஏதோ உக்காந்து பேசின்னு இருக்கிறாங்க. அது ஏதோ ரீல் போதேப்பா, என்னப்பா அது ஒன்னும் புரியல. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லப்பா, இல்ல சுமார் பாரும் வாட்டர் மேலனும் உட்காந்து பேசுறாங்களே மணிக்கணக்கில், அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரலையா?
அது வரலப்பா, அவங்க ஏதோ அழுகுறாங்க. என்ன எனக்கு மட்டும் வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் கை தட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு ரீல் பார்த்தேன். நம்ம பிக் பாஸாவே ஃபுல்லா பாக்குறது இல்ல. ஆரம்பத்துல ஒரு 2 நாள் வந்து ஆர்வத்துல பாத்துட்டேன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் போர் அடிச்சிருச்சு பார்க்கல. இப்ப எல்லாம் தான் ரீல், ஒரு வாட்டி ஒரு ரீல் பார்த்துட்டாலே அதே தான் வருது சுத்தி சுத்தி. பிக் பாஸ் ரீலாவே அதுலயே அப்படியே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் என்ன நடக்குதுன்னு. ஹிந்தி பிக் பாஸ் பாத்தீங்களா பர்னி ப்ரோ? சல்மான் கான் ஏதோ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, அதை மதராசியும் பத்தி தான் கொஞ்ச முருகதாசியும். நேரத்துக்கு முன்னாடி ஷாம் ப்ரோ பேசணும் கால் மணி நேரமா அந்த டாபிக் தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, போயிடுச்சா? நான் அது இப்பதான் முடிஞ்சு, அது முடிஞ்சு, பேசி முடிச்சாச்சு. அயன் ப்ரோ படத்துல ப்ரோ ப்ரோ ரெக்கார்டிங் ரொம்ப தாசனா ஆசையா வந்தாரு ஷியாம். இல்ல தாசனா ரெக்கார்டிங் யார நம்புறதுன்னே தெரியல. தாசனா லொடுக்கு கூப்பிட்டா டே இத மாற்றான்னு வரல பிரபு. ப்ரோ இந்த இந்த ப்ரோ இந்த காந்தாரா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு. இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளவு பட்ஜெட்லயே நாங்க இவ்வளவு பிரம்மாண்டமா எடுக்க முடியுது அப்படின்றாங்க. மத்தவங்களாம் சொல்றாங்களே ஒரு சில பேர், இது நம்ம ஊர்ல வந்துட்டு ஆக்டர்ஸே முக்காவாசி காசு எடுத்துட்டு போயிடுறாங்க, மிச்ச காசை வச்சுட்டு எவ்வளவுதான் பண்ண முடியும், அதனாலதான் நம்மளுடைய இதெல்லாம் ரொம்ப மட்டமா இருக்கு அப்படிங்கிறாங்கல்ல. அது வந்துட்டு அது அது கரெக்ட் தானா? அது மிஸ்டேக் வந்துட்டு நம்ம ஹீரோஸ் மேல தானா அப்படின்னு ஒரு டவுட். இல்ல ஆக்சுவலா அதுதான் வந்துட்டு எப்போ தெரியுமா, லோக்கா டைம்ல நான் எப்போ பேசுனேன் ஞாபகம் இல்லை, பட் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன், இங்கே தமிழில் அந்த ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிம் எடுக்கிறதுனாலுமே வந்துட்டு ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் இல்லை முக்கால்வாசி அமௌண்ட் வந்து சேலரியாகவே போயிடுது அப்படின்ட்டு. பட் ஆனாலும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது கரெக்டான்னு தெரியல சொல்றது, எனக்கு அவ்வளோ நாலேஜும் கிடையாது. பட் என்னோட பர்சனல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், மலையாளம்ல நிறைய நியூ ஆட்களை வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. சினிமாவில் புது புது ஆட்கள் வருவாங்க, ஆடிஷன் வைப்பாங்க, அது ஆடிஷன் கிளிப்ஸ் கூட இருக்கும். அந்த ஒரு ஒரு இதில் நிறையா ஆட்கள் வருவாங்க. இப்போ கிரேஸ் ஆண்டனி எல்லாம் ஆடிஷன் பண்ணி தான் வந்தாங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஆடிஷன்ஸ் போச்சு ஒரு படத்துக்கு, அப்படிதான் வந்தாங்க. அந்த மாதிரி 2-3 ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நஸ்லின் ஆடிஷன் பண்ணி தான் வந்தார், மேத்யூ தாமஸ் ஆடிஷன் பண்ணி தான் வந்தார். எல்லாருமே அந்த ஒரு புது டேலண்டாக தான் வந்தாங்க. அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தெரியல, இங்கே தமிழில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தோணுது. அவங்க வந்துட்டு அந்த புது டேலண்ட்ஸை வச்சு இப்போ புது ஆட்களை வச்சு படம் பண்ணாலுமே வந்து எத்தனை பேர் வந்து என்ன சொல்லாது பார்ப்பாங்கன்னு தெரியல. அது மேபி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு, அடுத்த ஒரு படம் அந்த படம் ஹிட் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து அவரே ஹீரோவாக நடிக்கிறேன்னு சொல்லி அவரே டைரக்ட் பண்ணி இதாயிட்டாரு. ஓகே, அந்த மாதிரி செல்ஃப் மேடாக தான் வந்துச்சு. இப்போ அபிஷன் வந்துட்டு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு, அதுல ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் ரோல் தான் ப்ளே பண்ணாரு. இப்போ அடுத்த ஒரு படத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு ஹீரோவா நடிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி தான் டேலண்ட்ஸ் வராங்க. இப்போ மணிகண்டனும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. பட் ஆனால் யங் டேலண்ட்ஸ், அதாவது ரொம்ப யங்கா இருக்கிற ஆட்கள் யாருமே நான் வந்து இங்கே பெருசா பார்க்கலன்னு தெரிஞ்சு. அதே மாதிரி அவங்கள நம்பி அந்த ஒரு பெரிய பட்ஜெட்டு கேன்வாஸ்ல எடுக்க முடியுமான்னு தெரியல. இப்போ ஒரு 30 கோடி 40 கோடி அவங்கள நம்பி போட்டா ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அதுதான் ஒரு லோக்காலையுமே ரிஸ்க் இருந்துச்சு. இல்ல ப்ரோ, இன்னொன்னு எனக்கு என்னன்னா, நம்மளுடைய ஆக்டர்ஸ் யாரும் அதனுடைய ஸ்கில்ல காட்ட மாட்டேங்கிறாங்களா, இல்ல ஸ்கில் இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. இந்த படம் பார்த்தா இவன் வந்துட்டு என்னமா நடிக்கிறான்டா, யாரா அவன், எப்படா அப்படி நடிக்கிறான்னு அவங்க தோணுது இல்ல. பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்ம தமிழ்ல யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அந்த மாசு மேக்ஸிமம் வந்துட்டு மேக்ஸிமம் மேக்ஸிமம் இந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம், நான் இன்க்ளூடிங் ஏகே சேர்த்தேன், நான் அஜித் ஃபேன் தான், நான் ஏகே சேர்த்தேன் சொல்லல, நான் ஏகேன்னு இல்ல ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த அனிருத் வச்சே ஒப்பேத்துறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு அதுலயே கெத்து காமிச்சு எங்க ஹீரோ பாடுற அப்படி இதுலயே தான் போகுது. இப்ப நான் காந்தார பார்க்கும்போது இவன் என்னடா இப்படி நடிக்கிறான், இவன மாதிரிலாம் நம்மளாம் பாக்குறதே இல்லையாடா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அப்படிலாம் இல்ல ப்ரோ, இங்க நடிக்கிற ஆளா இருந்தாலும் இங்க காப்பாதுல 20 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிட்டான். எனக்கு புரியல என்ன ஸ்கில்ல காமிக்கணும், அதோட ஸ்கில்ல என்ன காமிக்கணும். ஏங்க எல்லாமே பண்ணிட்டு தாங்க இங்க வந்து இவங்க மாசா இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்பதான் பெரிய ஆள் ஆயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது உள்ள போறா இல்ல 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 என்ன எங்க இல்ல நீங்க எது சொல்றீங்க? இல்ல அவர் ஏதோ சொன்னார், ஏதோ ஒரு படம் பேர் என்ன சொன்னாரு அது எனக்கு தெரியல என்ன படம். பட் ஆனா வந்து இங்க டேலண்டட் இல்லாமலாம் இல்ல, அது அவங்க வந்து அதை மேக்கிங்ல ஸ்கிரிப்ட்ல வந்து அவங்க ரொம்ப சிம்பிள் பர்னி, ரொம்ப சிம்பிள். ஒருத்த மனுஷன் ஜெயிச்சு மேல வரணும் அப்படின்னா பயங்கரமான உழைப்பெல்லாம் போட்டு தான் இப்படி அப்படி இப்படின்னு காமிக்கணும். ஓகேவா? ஸ்டார்டிங் பீரியட்ல அப்படிலாம் காமிச்சு வித்தியாசமான கதைகள் செலக்ஷன் பண்ணி அப்படி பயங்கரமா வந்தவங்க தான் அஜித், விஜய், சூர்யா எல்லாருமே.
ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கும் அவங்க ஒரு வெற்றி வந்துச்சுன்னா அது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையே இல்லை. கமல் நீங்க ஸ்டார்டிங் பீரியட்ல கமல் பயங்கரமா உழைப்பாரு. எல்லா படமும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு எல்லாம் பண்ண ஒரு கட்டத்துக்கு இப்ப வந்து அப்புறம் கமல் நீங்க தக் லைஃப்ல பழைய கமல் மாதிரி இல்லையே, இந்திய டூல பழைய கமல் மாதிரி இல்லையேன்னா அவரு போட்டாச்சு உழைப்பெல்லாம். நம்ம மேல வர்றதுக்காக, அதாவது ஒன்னே ஒண்ணு மேல வர்றதுக்காக உழைப்ப போடுறோம், மேல வந்தாச்சுன்னா சொகுசு அனுபவிக்கிறோம். அதைத்தான் எல்லாரும் பண்றதான் நடிகர்களும் பண்றாங்க. அதுல ஒரு சிலர் விதிவிலக்கு. நான் இன்னமும் கஷ்டப்படுவேன், இன்னமும் நான் வந்து அது ஒவ்வொரு படங்களுக்காக புதுசா பண்ணுவேன்னு சொல்லி சில பேர். இப்ப கமலே பார்த்து இன்னும் சில படங்களுக்கு அவர் வந்து இப்ப கல்கி மாதிரி படங்களுக்கு பண்றது, இன்னும் சில பல படங்களுக்கு பண்றதுன்னு அவரே மாத்திக்குவாரு. ஒரு சில நடிகர்கள் தான் விதிவிலக்கு. இப்ப அஜித் வந்து வாலியில வந்து பண்ணது, அப்புறமேட்டு அந்த வரலாறுல பண்ணது இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு முன்னாடியே பண்ணியாச்சு. நீங்க பில்லாவே பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷா ரீமேக் படம், ஸ்டைலிஷ் ரீமேக் படம் அதெல்லாம் அதுக்கப்புறம் இப்பதானே இது மாதிரி அது மாதிரி வர நின்று மியூசிக் போட்டே வர்றதெல்லாம் அந்த பில்லால தானே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஸ்லோ மோஷன் அது இதுன்னு பயங்கரமா போனது. இது மாதிரி எல்லாமே ஒரு ஹெட் ஆஃப் டைம்ல பண்ணியாச்சுன்னா எல்லாருமே அப்படிதான். பல நடிகர்கள் தமிழ் சினிமாவில் அப்படிதான். ஏன்னா இப்ப விஜயை பாத்தீங்கன்னா இப்ப ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் தான் வந்து நீங்க வெற்றி தோல்வியில வெற்றி அடையணுங்கிறப்ப நீங்க பண்ணும்போது எல்லாமே வெற்றி அடையுது அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் உழைப்பு போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சாதாரண ஒரு ஆவரேஜ் படம் ஹிட்டாலே வந்து பயங்கரமா பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு வந்தாலே நீங்க பெரிய உழைப்பு போட தேவை. ஆனா இப்ப நீங்க காந்தாரா ஹீரோ பாருங்க, காந்தாருக்கு அப்புறம் தான் நீங்க தமிழ் சினிமா நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. பெல் பாட்டமும் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ரொம்ப சாதாரண ஒரு காமிக்கல் ரோல் மாதிரி தான் இருக்கும். இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அவர். அதுக்கு முன்னாடி உங்க படங்கள் பல படங்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. கேஜிஎஃப் ஸ்டார் இருக்காரு யாஸ், அவர் கேஜிஎஃப் முன்னாடி எத்தனையோ படம் நடிச்சு தமிழ் படம் பல படம் ரீமேக் பண்ணியிருக்காரு. களவாணி உள்பட களவாணியில் அவர் தான் ரீமேக் பண்ணி நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் தானே நீங்களே நம்ப மாட்டீங்க. தாடி எடுத்துட்டாலே கேஜிஎஃப் யாஸ்னு யாருன்னு உங்களுக்கு தெரியாம போயிருக்கும். அந்த கேரக்டருக்கு அவங்க ஒரு படத்துல அவங்க டக்குன்னு பூம் ஆகுறாங்க, அவ்வளவுதான். அது வந்து ஜஸ்ட் எப்படின்னா மேல வர்றதுக்கான உழைப்பு. சரி சரி ஓகே ப்ரோ, அந்த இது கூட நம்ம இதுல இல்லையே தமிழ்ல, அந்த மாதிரி கூட யாரும் பண்ண மாட்டேன். சரி நீங்க விஜய் அஜித் இவங்களெல்லாம் விட்டுருங்க. புதுசா வர இல்ல ப்ரோ, இப்ப புதுசா வர பிரதீப் கூட சேம் அதே அந்த பழைய சிம்புவோட ஃபார்மெட், அந்த குத்து அந்த ஃபார்மெட் தான் எடுத்து பண்றாரு. அவரு ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்றாரா? அதுவும் பண்ணல. பிரதீப்ட போய் நீங்க காந்தார மாதிரி படம் கொடுத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப பிரதீப் பாப்பாங்க, ஸ்டார் ஆக்குவாங்க. நான் ஒன்னே பேசிக்கிறேன், நான் கேட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா காந்தாரா ரிஷப் ஷெட்டி மாதிரி இங்க யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படிதானே? பாத்தீங்க பொறுமை 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 கேள்வியே புரியல. தங்கலான் எத்தனை வாட்டி போய் பாத்தீங்க? நேத்து கூட ரஞ்சித் வந்து தங்கலானுக்கு படம் தான் நான் சரியா எடுக்கல என்னால, ஆனா விக்ரம் நீங்க லாஜிக்கா பேசாம பாயிண்ட் எடுத்து தெரிவிக்கிறீங்க. இல்ல சரி ஓகே, பாயிண்ட் எது தானே ஓகே. நீங்க வந்துட்டு இங்க எஃபர்ட் போடாதவங்க யார் இருக்காங்க? எல்லாரும் பிரகாஷ் சொன்ன மாதிரி எல்லாரும் போட்டு வந்துட்டு அவங்க ஒரு இடத்துக்கு வந்து நின்னுட்டாங்க. விக்ரம் பண்றாரு, ஏன் தனுஷ் போடலையா? எல்லாருமே எஃபர்ட் மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பேன், நான் ஸ்டோரி பார்க்கவே மாட்டேன்னா அது அதுவும் தப்பு தானே? சேது படம் பாத்துருக்கீங்களா? சேது படம் பார்க்காம வந்துட்டீங்களா நீங்க? பிதாமகன் வந்து ஒரு 20 வருஷம் ஆகுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம் பண்ணிட்டாருங்க. அந்த படம் கமர்ஷியலாவும் இட்டு கதையும் நல்லா இருக்கும். விக்ரம் போட்ட எஃபர்ட் நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி பிதாமகன் ரோல் மாதிரி வந்து கன்னட சினிமால யார் பண்ணாங்கன்னு எடுத்துட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன். சரி அப்ப நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டோம், இனிமேட்டு எதுவுமே பண்ண மாட்டோம். அப்படி ஏன் பண்ண மாட்டாங்கன்னா இன்ன வரையும் எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. கதை டிமாண்ட் இருந்ததுன்னா போடுவாங்க தான். ஏன் குபேரில தனுஷ் 10 வருஷமாவே எதுவுமே இல்ல, ஒரு குபேர படம் பாத்தீங்களா? ரீசெண்டா தனுஷ் வந்து எஃபர்ட் போட்டு தான் அந்த படத்தை நடிச்சிருப்பாரு. ஏன் வந்து எஃபர்ட் போடுற ஹீரோஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க, கதை அதுக்கேத்த மாதிரி வந்தா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது மிஸ்டேக், அதுதான் நான் கேக்குறேன். எல்லாமே கரெக்டா சொல்றேன். காந்தாரா மாதிரியே வந்து அவர் வந்து பண்ணிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் ஒரு 4 படம் வந்து அவர் காந்தாரா மாதிரியே வந்து எஃபர்ட் போட்டுட்டே இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு இப்பதான் ப்ரோ அந்த இங்க எல்லாரும் பண்ண அந்த பீக்கை வந்து அவர் இப்பதான் அவர் பாக்குறாரு, அவ்வளவுதான். அவர் இப்பதான் அதர் இண்டஸ்ட்ரிக்கு அவர் தெரிய ஆரம்பிக்கிறாருன்னா அப்ப அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்து எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துட்டு பிசினஸா மாறிடும், எல்லாம் கமர்ஷியலா மாறிடும். காந்தாரா 1க்கும் 2க்கும் வந்து அதாவது முன்னாடி வந்த காந்தாராக்கும் இப்ப காந்தாரா சாப்டர் 1க்குமே நிறைய கமர்ஷியலைஸ் பண்ணிருக்காங்க. அது நீங்க பாக்கலையா? அதுல ரூட்டடா இருக்கும், ரொம்ப ரூட்டடா இருக்கும், நிறைய பண்ணிருக்காரு. இதுக்கு பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்ப இதுல வேற மாதிரி பண்ணிருக்காரு. அடுத்த படம் வந்து இன்னும் நிறைய டிமாண்ட் வரும் அவருக்கு. அவரை நம்பி
அவர் பண்ணிட்டோம் அது நல்லா நீங்க பண்றாரு பேசுறது இல்ல ரொம்ப நம்ம தப்பு ப்ரோ, ஊர்ல ரொம்ப தப்பு அது. நம்ம அந்த ஊர்ல நல்லா தமிழ் பண்ண சினிமா எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க மாட்டேங்குது. பண்றாங்க அட சும்மா இல்ல இரு ப்ரோ bro. அவர் பண்றாங்க சொல்றதை நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கல. பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கல. நீங்க பேசுற பையன் சண்டை பையன், சண்டைக்கே வேலை இல்ல, ரொம்ப சிம்பிள். விட்டுருங்க. அவரு தமிழ் சினிமால யாருமே பண்ணலன்னு சொல்லி மட்டம் தட்டல. அவர் என்னன்னா அவர் வேற மாதிரி எதிர்பார்க்கறாரு. ஆனா அவர் எதிர்பார்க்க கரெக்டா கேட்கல அவர், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுங்க. நீங்க எமோஷனலா குறைங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, bro, அது நானும் இவரு அக்செப்ட் ஒருத்தர் பண்ணிக்கிறேன். இல்ல. இந்த 20 ஒரு வருஷத்துக்கு படம் முன்னாடி வந்ததுல எல்லாருமே இருந்து பண்ணாங்க தான். இல்ல வேற லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு படம் வந்துடக்கூடாது. வந்தோடனே தமிழ்ல எதுவுமே பண்றது இல்ல, தமிழ்ல எதுவுமே பண்றது சும்மா வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சரி இப்போ சொல்லுங்க ப்ரோ, பண்ணனதை சொல்லுங்க ப்ரோ. பண்றதுல தான் நான் தானே உண்மை. சரி, என்ன இல்ல எனக்கு நான் ஒரே ஒண்ணு கேக்குறேன். இப்போ நம்பர்ஸா இப்ப நீங்க ரீசன் சொல்லுங்க. நீங்க கேக்குறீங்களா? உடனே வந்துட்டு சிட்டிசன் அது இதெல்லாம் இல்ல போகாதீங்க. இல்ல, இப்ப ஃபீஸ் நான் என்ன இல்ல இல்ல கேக்குறேன்னா, இப்பவே நான் தங்கலான் சொல்றேன் படம் ப்ரோ. இல்ல ப்ரோ. தங்கலான் நம்ம எல்லா பண்ணாங்க இண்டஸ்ட்ரியுமே ப்ரோ. ஒரு தங்கலான் நல்லா டைம்ல இல்ல ப்ரோ. தங்கலான் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து ஒரு டைம்ல ஒரு இது வந்துட்டு தான் இருக்கும். ஏன் வந்து கமலஹாசன் பண்ணாத ஒரு எஃபர்ட் வந்துட்டு இப்போ காந்தாரா பண்ணிட்டாங்களா என்ன? அவருக்கு வந்து அவரோட ஏஜுக்கு ஏற்றது. அதுக்கு முன்னாடி நாயகன்லாம் அவரு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம். அவரோட ஏஜுக்கும் அந்த பண்ண ரோலுக்குமே சம்பந்தமே இல்லைன்ற அளவுக்கு பண்ணி அதுல ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினாரு. குருதி புனல் பாத்திருக்கீங்களா? ஆலவந்தான் பாத்திருக்கீங்களா? விருமாண்டி பாத்திருக்கீங்களா? கமலஹாசன் எவ்வளவு பண்ணிட்டாருங்க. ப்ரோ. நம்ம நான் என்னன்னா அதெல்லாம் கேட்கவே இல்ல ப்ரோ. அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ப்ரோ. நான் இல்லன்னா நான் சொல்ல முடியுமா ப்ரோ? இல்ல அதெல்லாம் ஜெயம் ஓகே ப்ரோ, தான் ப்ரோ. இல்ல நம்ம இப்ப அதெல்லாம் ரீசன்ட் பண்ணா நம்ம டைம்ல தமிழ் இல்ல ப்ரோ, சினிமா நான் கேக்குறது ஒரே நிமிஷம் நீங்க இவங்க இல்ல, நான் எல்லாத்தையும் கூட சொல்லட்டுமா? விட்டுருங்க. நல்ல இப்ப சினிமா ரீசெண்டா எந்த வர்றவங்களும் இண்டஸ்ட்ரியில இதை இருந்து பண்ண வந்தாலுமே மாட்டேங்கிறாங்க. அது திருப்பி இல்ல, அது திருப்பி இல்ல, போய் அந்த கமர்ஷியல் மறுபடியும் அதுதான் நான் போயிட்டு சொல்றேன். அது ஹிட் ஆகுதா அதாவது நானும் போய் அதுதான் பார்க்க சொல்ல தான் வரேன் போறேன். ப்ரோ. இல்ல இல்ல, அதுதான் சொல்ல வரேன். நல்ல சினிமா எந்த இடத்துல இருந்து வந்தாலுமே இப்ப நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் உண்மை. என்ன ஃபீல்ட்ல அது எந்த ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தாலுமே வந்துட்டு நம்ம நல்ல சினிமா வந்துட்டு இப்ப ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து பெருசாகும் போது நம்மளுக்கு எல்லாம் தெரிய வருது. முன்னாடி நம்ம பண்ணது வந்து அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா அப்போ டிஜிட்டல் பெருசா அந்த அளவுக்கு எவால்வ் ஆகல. அந்த வைட் ரிலீஸ் அப்ப கிடைக்கல. இப்ப சின்னதா எதனா ஒரு படம் லைட்டா பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் அது எல்லா லாங்குவேஜ்லயுமே, லிட்டில் ஆர்ட்ஸ்னு ஒரு படம் வந்தது தெலுங்குல, அது எல்லா இடத்துலயுமே வந்து இப்ப பார்க்க ஆரம்பிச்சு அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே. அதுக்கு காரணம் இப்ப இருக்கிற சோசியல் மீடியா, அந்த இது எல்லாமே வேற. அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி எவ்வளவு படங்கள் கொடுத்துருப்போம். அது வந்து அதர் லாங்குவேஜுக்கு அது இதுவெல்லாம் கன்வே ஆயிருக்குமான்னு கேட்டேன். ஆயிருக்காது. அந்த மாதிரி தான் இப்ப அதர் லாங்குவேஜ்ல பண்றதும் இங்க தெரியுது. ஏன் இங்க பண்றது வந்து அதர் லாங்குவேஜ்ல கொண்டாடுறாங்க. மகாராஜாவெல்லாம் வந்துட்டு பயங்கரமா கொண்டாடினாங்க எல்லா லாங்குவேஜ்லயுமே. அந்த மாதிரி படமும் வருது ப்ரோ, நம்ம சைட்லயும் வருது. நம்ம வராது வரல ஏன் பண்ண மாட்டோம்னு நம்ம இதுவே பண்ண தேவையில்ல. அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கு. நம்ம தான் வந்துட்டு அதர் லாங்குவேஜ் படத்தை வந்து ரொம்ப ரொம்ப இதுவா பாக்குறோமே தவிர நம்ம சைட்லயும் வருதுன்றதும் பார்க்கலாம். ஏன் ப்ரோ அப்ப காந்தாராவை நம்ம தமிழ்நாட்டுல பார்த்து தான் இவ்வளவு ஓட்டுறோமா? வேற எந்த ஸ்டேட்லயும் பாக்குறது இல்லையா? எல்லா ஸ்டேட்லயும் தான் ப்ரோ ஓடுது. எல்லா ஸ்டேட்லயும் தான் ஓடுது, அதான் எல்லா சொல்றேன். அதர் ஸ்டேட்லயும் நம்ம லாங்குவேஜ் படம் படமும் வந்துட்டு ஓடிட்டு தான் ப்ரோ இருந்துச்சு. நம்ம இப்போ படமும் நான் எந்திரன்லாம் ஒரு வந்துச்சு. இல்ல எக்ஸாம்பிள் இப்ப இதுதான் நீங்க சொன்னேன் சார். சொன்னீங்கல்ல, நம்ம வந்துட்டு மத்தவங்களே பாக்குறோன்னு. சோ மத்தவங்களும் மத்தவங்கள பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா ப்ரோ, பாக்குறாங்க ஆனா தான். நம்ம மகாராஜாவுமே மத்தவங்கள தான். நம்ம பார்க்க வைக்கிற வேலையை மகாராஜாவும் நம்ம கூட தான் பார்க்கல. வந்துட்டு பார்க்கிங் படத்தை வந்து எல்லா இடத்துலயுமே பார்த்து அது வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு அது வந்து அதே மாதிரி மகாராஜா படத்தை நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவேன். இப்போ ஒரு இதுக்கு ஏன் அந்த படத்தை வந்து ஒரு ஒரு ஏன் ஒரு சிம்பிளா சொல்ல போனோம்னா எந்த இண்டஸ்ட்ரியில வேணா போய் கேளுங்க, வெற்றிமாறனோட படம் பண்ணணும்னு வந்து ஏன் வந்து ஓப்பனா சொல்றாங்க? ஏன் அவங்க சைடுல தெலுங்கு இண்டஸ்ட்ரியில எடுத்துங்க, ராஜமௌழி இருக்காங்க. அப்படிலாம் எல்லாம் அவங்களுமே நிறைய அச்சீவ் பண்ண டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா ஏன் வெற்றிமாறன் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா இங்கேயும் வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஸ்டாப் ஆகல. நம்ம வந்துட்டு அது அது அதர் அதர் ஸ்டேட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அது தெரியும். நம்ம படத்தை அங்கேயுமே பெருசா கொண்டாடுறாங்க அப்படின்னு. சரி, ஓகே. இதுக்கு நடுவில் ஒரே ஒரு அப்டேட் மட்டும் சொல்லிக்கிறேன். ஈட் ஷீரன், தி ஹனுமான் கைண்ட், சந்தோஷ் நாராயணன், இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ சாங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க போல், ஒரு ஆல்பம் சாங். அது சந்தோஷ் நாராயண் ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பி. ப்ரவுட் டு ஹாவ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் பெர்ஃபார்ம்டு திஸ் ஒன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ அந்த காம்போ மட்டும் ஜாயின் ஆச்சுன்னா ஒரு மாதிரி சம்பவமாக இருக்கும். கேட்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த காம்போ. பார்ப்போம் எப்போ சாங் வருதுன்னு. நல்லா அமைதி ஆயிட்டீங்க. பத்திட்டு இருந்த நெருப்புல கொண்டு வந்து தண்ணி ஊத்திட்டு இல்ல மாநாடு மாதிரி ஒரு சைஃபை படத்தை அவ்வளவு ஈஸியா புரியுற மாதிரி, எல்லாருக்கும் புரியுற மாதிரி
பக்கத்து லாங்குவேஜ்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாதான் ஒரு படத்தை அந்த மாதிரி. இங்க ட்ரை பண்ணாம இல்லை, எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க, அவன் எடுத்துடக்கூடாது. நம்ம ஒரு காலத்துல சவுத் இந்தியா 4 லாங்குவேஜ்லயுமே வசூல நம்பர் தான், நம்ம தான் நம்பர் 1 இருந்தோம். அப்ப அவங்க யாரும் புகையில நம்ம பார்த்து. இப்ப வர விட மாட்டீங்க. ஒரு படத்தை வந்தாலே இங்க புகைச்சல் ஸ்டார்ட் ஆயிருது. ஐயோ அவன் அதை பண்ணிட்டான், ஐயோ இவன் இதை பண்ணிட்டான், ஏன்னு எனக்கு புரியல. அவன் பண்றானா அவன் பண்ணிட்டு போறான், நமக்கு ப்ரோ அமையும் போது இப்ப நீங்க அமையும். சொல்லும்போது கூட ஒரு காலத்துல தான் சொல்றீங்க. இப்ப ஆமா ப்ரோ, இல்ல, மாநாடு வந்து நம்ம ஒரு காலத்துல அது அப்படியே தானே இருக்குது. ஒரு காலத்துல ஒரு காலத்துல இன்னமும் சொல்றேன், அவன் புகையிலையே நம்ம ப்ரோ, இதை நீங்க சென்டிமெண்டா எடுத்துக்காதீங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் வந்து தமிழ்நாட்டை தப்புன்னு சொல்லல, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியை தப்புன்னு சண்டை சொல்லல. போடுற மாதிரி இல்ல, சிம்பிள் பிசினஸ் வளர்ந்துச்சு ப்ரோ. மார்க் இப்ப எல்லாமே வந்து ஒரு படத்தை வந்துட்டு நான் அவார்டுக்காக எடுக்கிறேன்னு எடுத்தா யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா நீங்க சொல்லுங்க. இங்க அப்படிதான் இருக்கு, எல்லா இடத்துலயுமே அப்படி மாறிச்சு. பாலிவுட்ல போய் நீங்க வந்து இப்ப நீங்க வந்து ஒரு அவார்டு காட்டுறீங்கன்னா பண்ண மாட்டாங்க. நீங்க கேக்குறது கரெக்டான விஷயம் தான். ஆனா நீங்க நல்லா நடிக்கிற படமும் இந்த மாதிரி பாக்ஸ் ஆபீஸும் பண்ணுது, நல்லா கலெக்ஷன் பண்ணுதுதான். ஆனா ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. ரிஷப் செட்டிக்கு வந்துட்டு காந்தாரா இட்டு கொடுத்தனால தான் காந்தாரா 2 வந்துட்டு நம்பி அவ்வளவு காசு போட்டாங்க. அவரே காந்தாரான்னு ஒண்ணு வந்து அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அது காந்தாரான்னு ஒண்ணு அவருக்கு ப்ரூவ் பண்ணது இருந்ததுல. இதுக்கப்புறம் லேட்டரான ஸ்டேஜ் நீங்க ஒண்ணு ஒரு 2-3 படம் கழிச்சு பாருங்க, அவர் இதே மாதிரி காந்தாரா மாதிரி எடுத்துட்டே இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை, பண்ண முடியாது. ஏன்னா அவரு அடுத்த படம் வந்து அவருக்கு இந்த படம் வந்துட்டு இல்ல சுகுமார் ப்ரோ அவர் வந்து ஒரு ருசி கண்டாரு. இந்த 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 மாதிரி பக்தியை வந்து ருசி கண்டாரு. எப்படின்னா இப்ப அடுத்து அவர் பாத்தீங்கன்னா ஹனுமான், ஜெய் ஹனுமான் அவர் தான் நடிக்கிறார், இதே மாதிரி நடிக்கிறாரு. அப்புறம் இன்னொரு படம் ஒண்ணு ஒரு சத்ரபதி சிவாஜி நடிக்கிறாரு. இது மாதிரி பாத்தீங்கன்னா அவர் அந்த ரூட்டுக்கே போறாரு. அடுத்தடுத்து இதே மாதிரி போகணும். அதுக்கு முன்னாடி வந்து சூப்பரா அவர் வந்து செம்மையா பண்ணிட்டு இருந்தாரு. கிரிக் பார்ட்டி அதுதான் சொல்றேன், அது அவரோட இது மாறுது இல்ல. அது அப்ப கமர்ஷியலா ஆகுது, கமர்ஷியலா தான் பிரகாஷ் ஆகும் ப்ரோ. அது கமர்ஷியலா ஆகட்டும் எதாகட்டும் ப்ரோ, அவர் எஃபோர்ட் போறாருல, அதைத்தான் நான் கேக்குறேன். இங்கேயும் போடுறாங்க, ஆக்டிங்லயோ எல்லாத்துலயும் எஃபோர்ட் போறாருல, அதை நம்ம ஊர்ல பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. யார் போடல? தனுஷ் இப்ப கூட பண்ணிட்டு இருந்தவங்க தான் ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. குபேரா பாக்கலையா ப்ரோ? இப்ப கூட குபேரால வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் வந்துட்டு அவரு ஸ்டார்டம் வந்துருச்சு, நல்லா சம்பாரிச்சிட்டாரு, ரொம்ப பீக்ல இருக்காரு. அதாவது இல்ல ப்ரோ, ஒரு மொக்க கதையில ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கிறாங்க, இல்ல ஒரு நல்ல கதையில ஒரு மொக்க ஹீரோ இருக்காங்க. இப்படியேதான் நடந்துட்டு இருக்கு நமக்கு. இல்ல யாரு மொக்க ஹீரோன்னு சொல்றீங்க? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. அதுதான் எனக்கும் புரியல ப்ரோ. எல்லாரையுமே சொல்றேன், ஒரு நல்ல கதையா இருக்கு, அதுல வந்துட்டு நடிக்க தெரியாதவங்களை போட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாங்க. இல்ல யாருன்னு நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்லுங்களேன், நீங்க பேரு தான் சொல்லுங்களேன். யாருங்க மொக்க ஹீரோ? எல்லாரையுமே தான் ப்ரோ சொல்றேன், எல்லா ஆக்டிங் தான். பர்னி நீ ரிலாக்ஸ், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் பர்னி. ஏன்னா டென்ஷன் ஆகுது நான் அந்த வார்த்தையை கேட்கும் ப்ரோ. இல்ல இப்ப கூட நான் சொன்னேன், நான் மதராசி பார்த்தா நல்லா இருந்துச்சு அப்படின்னு. நான் பர்టిక్యులரா யாரையும் சொல்லல, நான் இப்பயே சொல்றேன்.